சரி. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ தேவன் ஒரு அருமையான ஒரு நாளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த நாளில் அதுவும் விசேஷமாக சென்னை கிளிஷாவில் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஸ்டடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது முதல் முறையாக நம்ம பார்க்குறதுனால நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம், என்னடா இது வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட்ஸை தான் கேட்டிருப்போம். பட் இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்ட டாபிக் ஞாபகம் இருக்குங்களா? படிச்சுட்டு வந்தாச்சுங்களா? ஸோ பாதம் கழுவுதல். ஆக்சுவலி இதே புக்கு நமக்கு என்ன பண்ணிட்டு போது ஜென்ரல் கன்வென்ஷனில் இதே புக்கு பிரியாணி ஸ்டடீஸ் நம்ம நடத்தும். ஸோ அது இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்றதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கே மறுபடியும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்போன்ற விசுவாசிக்கிறோம். ஸோ உண்மையிலே அதுவும் இந்த சீசனில், அது இந்த மெமோரியல் சீசனில் இந்த ஒரு புஸ்தகத்தை பார்க்குறது உண்மையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம லைஃப்பில் இன்னும் அதிகமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இது உதவியாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு புக்கை நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதம் கழுவுதல் இந்த புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேராஃபாக படித்து நம்ம என்ன பண்ணோம் கேள்வி பதிலாக நம்ம என்ன பண்ண போகலாம். ஸோ அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு முதல் பேராஃபை ஆதார வசனம் வாசிச்சுட்டு முதல் பேராஃபை யார் வாசிக்க போகிறீங்க? கைகளை உயர்த்தி காமிச்சாதான் நம்ம வாசிக்கிறதுக்கு யாரு? பிரதர் ராஜா. ஆதார வசனம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேராஃப் அப்படியே படிக்க சொல்லுங்கள். பாதம் கழுவுதல். ஒருவர் இன்னொருவருக்கு பாதம் கழுவுதல் ஸ்லாக்கியம். ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:14-15. வேதமாகிய காலங்களில் பாதங்களில் கழுவும் காரியமானது அடிக்கடி அவசியமானது ஒன்றாகும். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் ஷூவுக்கு பதிலாக பாதரட்சைகளை அணியும் வழக்கமுடையவர்கள் இருந்தார்கள். பெரும்பாலும் வெறும் காலுடனே வீட்டில் காணப்பட்டனர். ஆகையால் இஸ்ரவேலர்கள் மத்தியில் விருந்தளிப்பவன் தன் விருந்தாளியுடைய பாதங்களை கழுவப்படத்தக்கதாக தண்ணீர் வழங்குவது முதலாம் கடமையை காணப்பட்டது. இக்கடமையினை தவிர்ப்பது என்பது நட்பின்மைக்கான அடையாளமாக பார்க்கப்பட்டது. யூத பல்பொருள் விளக்க புஸ்தகத்தின்படி உணவு உட்கொள்வதற்கு முன்பதாக படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாகவும் பாதங்களை கழுவது வழக்கமாக இருந்தது. நீண்ட நாட்கள் பாதங்களை கழுவாமல் இருப்பது என்பது துக்கம் அனுசரிப்பதற்கான அடையாளமாகும். இந்த விஷயத்தில் ஒரு இது பேஸ் ரொம்ப பேஸ் குறைச்சிறீங்களா பாருங்க. செக் 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 செக். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்ம இந்த படித்த இந்த ஒரு பேராஃபில் நம்ம கேள்வியாக நம்ம போகலாம். ஸோ கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய கைகள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உயர்த்துங்க. ஸோ அது 1 by 1 என்ன பண்ணணும் பிரதர்ஸ் நம்ம கேட்போம். ஸோ முதல் கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகம காலங்களில் பாதம் கழுகுற அப்படின்ற விஷயம் ஏன் வழக்கத்துக்கு வந்துச்சு? யாருடைய பாதத்தை கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க? சிஸ்டர். பிரதர், அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு இது ஒரு கஷ்டமாக வச்சுட்டு இருந்தாங்க. இது அவங்க ஷூஸ் போட மாட்டாங்க, ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டு போவாங்க, பேர் ஃபீட்டாக தான் போவாங்க. ஸோ அந்த டஸ்டெல்லாம் அவங்க காலில் ஒட்டிக்கும்ன்றதுக்காக அவங்க எப்போவுமே அது காலில் கழுவுறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. வெரி குட். பட் இன்னும் அடிஷ்னலாக இன்னொரு கேள்வியும் கேட்டோம். ஸோ பிரதர் நீங்கள் அதே இதில் இன்னொரு கேள்வியும் கேட்டால் அதை சேர்த்து பதில் சொல்லுங்கள்.
பாதம் கழுவுதல் வந்து இஸ்ரேலர்களோட வழக்கமாக இருந்தது. விருந்தாளி விருந்தாளி விருந்தாளிக்கு வீட்டு ஆள் வந்து அவரோட விருந்தாளி வரவங்களுக்கு பாதம் கழுவார். அது வெரி குட் பிரதர். அப்படின்னா இங்கே பாதம் கழுவுது வந்து இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு வழக்கமாக இருந்துச்சு. சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க முன்னாடி ஷூவெல்லாம் போட மாட்டாங்க. செப்பல் போட்டாலும் வெளியிலலாம் போயிட்டு வரும்போது டஸ்ட்டு படியும். ஸோ அப்படி படியும் போது அந்த பாதத்தை கழுவுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. யாருக்கு பாதத்தை கழுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்து அளிப்பவர், யார் ஹோஸ்ட்டோ அவர் விருந்து கொடுக்குறவர், விருந்தாளியாக வராங்க பார்த்தீங்களா, அவனுடைய பாதத்தை கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த ஒரு கடமையை செய்யாமல் விட்டுட்டா, அந்த விருந்து கொடுக்குறவர் இந்த கடமையை செய்யாமல் விட்டுட்டா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு யார் சொல்கிறீங்க? அப்படி பாதம் அவங்க கழுவலைன்னா அது நட்பின்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படின்னா என்ன காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதம் கழுவுறதுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு இவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க மேலே ஒரு அன்பே இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு விஷயம் இல்லைன்றதை நம்ம பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ ஒரு பாசமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடையாளப்படுது நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படின்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் பாதம் வீட்டுக்கு வராருன்னா அந்த வந்திருக்கிறவரை எந்த அளவுக்கு இவர் நேசிக்கிறாருன்றதை எதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறாரு ஒருத்தர் அப்படின்னா, போன உடனே அவர் எந்த அளவுக்கு வந்து பாதத்துக்கு அவர் தண்ணீர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அதை வச்சு தெரிஞ்சுப்பார் நம்ம மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்குன்றதில். ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பழக்கத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு முன்னாடி பாதத்தை கழுவாங்க, எந்த டைமில் பாதத்தை கழுவ மாட்டாங்க? இந்த வழக்கம் சிஸ்டர். ரெகுலராக அவங்க சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியும் அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பாதம் கழுவுவாங்க. அண்ட் அவங்க எப்போ கழுவ மாட்டாங்கன்னா, ஏதாவது துக்கம் அனுசரிக்கிறாங்கன்னா நீண்ட நாள் அவங்க வந்து பாதம் கழுவாமல் இருப்பாங்க. சூப்பரான பதில் சிஸ்டர். அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு உண்பதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பாதம் கழுவிட்டு என்ன பண்ணுவோம் போவாங்க. ஆனால் எப்போ பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த டைம் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கம் என்ன பண்ண இல்லை பண்ணுறதில்லை. ஸோ இந்த ஒரு வழக்கமாக என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. ஸோ இது பைபிளுடைய காலத்தில் இருந்த ஒரு ஹேபிட்டாக நம்ம வச்சுருந்தாங்க. தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம அடுத்த பேராகிராஃப்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பலுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதம் கழுவுறதை லிட்டரலாக வந்து செஞ்சுருக்கிறாங்கன்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஸோ பேர் ஃபுட்டாக நடந்து போகும்போது அது மட்டும் இல்லாமல் அநேக வனாந்திரம் தான் அந்த ஏரியா எல்லாமே. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து அங்கே அவசியமாகவும் காணப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த பேராகிராஃப்குள்ளே கடந்து செல்லலாம். யார் வாசிக்கிறீங்க பிரதர்? இந்த விஷயத்தில் ஆசாரியர்களுக்கு சட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. பிரகாரத்தில் பரிசுத்தலத்திற்கும் வெண்கல தகனபலி பீடத்திற்கும் நடுவில் ஒரு வெண்கல தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக அந்த வெண்கல தகனபலி பீடத்தினை அணுகுவதற்கு முன்னதாக ஆசாரியர்கள் இந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வார்கள். இப்படி அவர்கள் அனைத்து விதமான ஆசாரிய அனுசரிப்புகளுக்கு முன்னதாக செய்திட வேண்டும். உரிய ஆயத்தங்கள் இல்லாமல், அதாவது கைகளையும் கால்களையும் கழுவாமல் யாரும் ஒரு ராஜாவையோ அல்லது பிரபுவையோ சந்திக்க அனுமதிக்கப்படாதது போலவே இஸ்ரேலர்களும் அதிலும் விசேஷமாக ஆசாரியனும் அசுத்தமான நிலைமையில் தேவனை அணுகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் ஆசாரியன் அசுத்தமாய் வந்தால் அவன் மரணத்திற்கு பாத்திரவனாய் இருப்பான். தேங்க்யூ பிரதர். ஸோ அப்படின்னா இந்த பாதம் கழுவக்கூடிய விஷயம் தேவன் நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதுவும் குறிப்பாக ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே யார் செய்யணும், எதுக்காக அவங்க செய்யணும், அவங்க செய்யலைன்னா என்ன நடக்கும், யார் சொல்கிறீங்க? சிஸ்டர். ஆசாரியர்கள் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்.
அவங்க போகிறதுக்கு முன்னே கை கால் கழுவிட்டு தான் போகணும். போகலன்னா கழுவாமல் போனால் அவங்களுக்கு மரணம் வரும்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்காரு. வெரி குட் சிஸ்டர். ஸோ சிஸ்டர் அழகாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, ஆசார் கூடத்துக்குள்ளே ஒருத்தர் போனோம்னாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ட்ராகணும்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் அவங்க போனோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிழலில் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. இதை அப்படியே நிஜத்தில் எப்படி பொருத்தி பார்க்கலாம், யார் சொல்கிறீங்க? இதை நிஜத்தில் எப்படி பொருத்தி பார்க்கலாம், யார் சொல்கிறீங்க? ஏசு கிறிஸ்துவை நம்ம அதை நிஜமாக பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து நம்மக்காகவே தனது சரீரத்தையும் ஆவியும் நம்மளுக்காக பலியிட்ட சிலுவையில். இல்லை இல்லை இல்லை. பிரதர் டோனி, நம்ம ராஜ்யத்தில் அவரோட பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அதுக்குள்ளார நம்ம நுழைய முடியும். அசுத்தமாக அவரோட சேர்ந்து நம்ம அவருடைய ராஜ்யத்தில் வந்து அரசாள முடியாது. அதை குறிக்கிறது. ஓகே, தேங்க்யூ பிரதர். கிட்ட வந்துட்டீங்க. பட் இதில் இன்னும் கொஞ்சம் அது வந்து ஆசாரிப்பு கூடாரம் என்பது கிங்டமில் ரெப்ரசன்ட் பண்ணல. அது அந்த விஷயம் வந்து எதை அடையாளப்படுத்துது? இன்னும் எக்ஸாக்ட் ஆன்சர் வரல. சிஸ்டர் ஸ்னேகா, அடுத்தது சிஸ்டர் அமுதா. சிஸ்டர், இது நம்ம நிழலிருந்து பொருளுக்கு எப்படி பார்க்கலான்னா, இங்கே நிழலில் பார்த்தோம்னா அவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் வெண்கல அந்த பவுலில் வந்துட்டு தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் தான் உள்ளே போகிறாங்க. இங்கே நம்ம பார்த்தோம்னா தண்ணிங்கிறது நம்ம வந்துட்டு சத்தியம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சத்தியத்தினால நம்மளுடைய அழுக்குகளை எல்லாம் கழுவிட்டு தான் நம்மளோட இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம வந்து முன்னாடி போகணும். வெரி குட், வெரி குட் சிஸ்டர். சிஸ்டர் அமுதா. ஓகே, அதே பற்றி தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா ஆசாரியர்களா இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி ஒரு ராஜாவை நம்ம அணுக முடியாதோ, எப்படி பாதம் கழுவாமல் ஒரு க்ளீனாக எப்படி ஒரு உலக பிரகாரமான ராஜாவை அணுக முடியாதோ, அதே போல் நம்முடைய தேவனை நிச்சயமாக என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி சத்தியத்தை எடுத்து நம்மளை பரிசுத்தம் ஆக்காத வரைக்கும், நாம் எடுத்து அந்த சத்தியத்தினால தூய்மைப்படாத வரைக்கும் நிச்சயமாக யார் அணுக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை அணுக முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கும். ஸோ இப்போ அடுத்த என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே இது படிக்காமல் டைரெக்டாக கொஸ்டின் போகிறேன் நான். இந்த ஒரு பாதம் கழுவக்கூடிய இந்த ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் பாதம் கழுவுதல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் யார் யார் செஞ்சுருக்கிறாங்க, யார் சொல்கிறீங்க? சிஸ்டர் நீங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ஆபிரகாம் வந்து செஞ்சுருக்கிறாரு. 3 புருஷர்கள் வரும்போது அவங்கள எதிர்கொண்டோடி போய் வாங்க வந்து கால் கழுவிட்டு தங்கிட்டு சாப்பிட்டு போனோம். அதே மாதிரி லோத்தும் அந்த இதை 2 தூதர்கள் வந்து லோத்துக்கிட்ட அங்கே போகிறப்பையும் லோத்தும் அது மாதிரி கால் கழுவுற அந்த சடங்கை வந்து அவர் செஞ்சுருக்கிறார். வெரி குட், வெரி குட் சிஸ்டர். ஸோ சிஸ்டர் சொன்ன மாதிரி முக்கியமாக 2 இன்சிடென்ட் கோட் பண்ணிட்டாங்க. ஒன்று ஆபிரகாமுடைய இன்சிடென்ட், அவர் அந்த 3 தூதர்கள் பார்க்க வரும்பொழுது அவர் அந்த பாதம் கழுவின அந்த ஒரு விஷயத்தையும், அதற்கு பிற்பாடு லோத் செய்த அந்த ஒரு விஷயத்தையும் சிஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு ஈவன் நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தில் கூட இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாதம் கழுவக்கூடிய விஷயம் ஈவன் பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக அது எதை வெளிப்படுத்துதுங்க? ஒருத்தருடைய பாதத்தை வராரு, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி காட்ட ஒருத்தர் வராரு, அவங்களுக்கு வந்து பாதம் கழுவுறாங்க. அந்த பாதம் கழுவுறது எதை வெளிப்படுத்துது, யார் சொல்கிறீங்க? பிரதர் வின்சென்ட். பிரதர், அன்பின் ஆவியையும் ஊழியத்தின் ஆவியையும் தாழ்மையின் ஆவியையும் வெளிப்படுத்துகிறது. வெரி குட் பிரதர். அது அன்பின் ஆவியும் ஊழியத்தின் ஆவியும் தாழ்மையின் ஆவியும் வெளிப்படுத்துது. எப்படி வெளிப்படுத்துது? அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி எப்படி அது அன்பின் ஆவியை வெளிப்படுத்துது பிரதர்? தேவனுக்கு விரும்பி பலி செலுத்தும் அந்த ஆவியை குறிக்கிறது பிரதர். வெரி குட், வெரி குட் பிரதர். இன்னும் நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பின் ஆவி அதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம், ஊழியத்தின் ஆவியை வெளிப்படுத்துதுங்கிறோம், அதே மாதிரி தாழ்மையின் ஆவியை வெளிப்படுத்துது அப்படிங்கிறோம்.
நம்ம ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஆன்டி டைப்பில் என்ன பண்ண வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒருத்தர் பாதத்தை கழுவுறத இது எப்படி அடையாளப்படுத்துதுன்றதை என்னுடைய கேள்வி. சிஸ்டர், இப்போது அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம் பிரதர். அதே மாதிரி அவங்கள வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள உபசரிக்கிறது அது ஒரு விதமான இது இல்லை. நான் ஆன்டி டைப்பே போக வேண்டாம். நான் என்ன கேட்குறேன்னா ரொம்ப சிம்பிளாக, என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒருத்தருடைய பாதத்தை கழுவுறது, லிட்ரலாக ஒருத்தருடைய பாதத்தை அங்கே கழுவுறது எப்படி அன்பின் ஆவியை வெளிப்படுத்துது? பிரதர் டேவிட் பிரேம். ஹம்பிள்னஸ் வெளிப்படுத்துறதா இருக்கும். கரெக்ட் பிரதர். என் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஹம்பிளை வெளிப்படுத்துதுன்றது தான் என்னுடைய கேள்வி. அது நம்ம பதில் பார்த்துட்டோம். பிரதர் செல்வராஜ், மைக். பிரதர், அது என்ன, அது ரொம்ப சின்ன வேலை, அதனால் அது வந்து அது கன்சிடரேஷன் கிடையாது. அது ரொம்ப சீப்பான வேலை. ஆனால் அதில் தாழ்மையும் ஹம்பிள்னஸும் அன்பும் இருக்குது அதில். வெரி குட் சிஸ்டர். பிரதர், ஸோ அவங்க நம்மளுக்கு என்ன தீங்கு என்னாச்சும் நம்மளை பற்றி தப்பாக பேசினா கூட ஸோ வந்து நம்ம அவங்கள பாதம் கழுவும் பொழுது ஸோ அவங்க நம்ம மனசில் எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம பாதம் கழுவுது. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர் ஸ்னேகா. அடுத்து பிரதர் சுரேஷ். ஸோ இந்த பாதம் கழுவுதல்னு பார்த்தோம்னா பிரதர் சொன்ன விதமாக இது ஒரு சின்ன காரியம்தான். ஆனால் தேவன் பார்க்க போனால் தேவனுடைய பார்வையில் வந்து இது நம்மளுடைய இருதயத்தை வந்து முழுமையாக காட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நம்மளுடைய இருதயம் வந்து எவ்வளோ பியூரிஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். பிரதர்ஸ், நீங்கள் எப்படி பதில் சொல்லிட்டீங்கன்னா நமக்கு கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே லிட்ரலாக பழைய ஏற்பாட்டிலே பாதம் கழுவிருப்பாங்களே. ஒருத்தர் வந்திருப்பார், அவங்க பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கழுவிருப்பாங்க. அங்கே நமக்கு தெரிஞ்ச ட்ரூத் எல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்காது, அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது, நமக்கு தெரிஞ்ச ட்ரூத்து. பட் இங்கே பிரதர்ஸ் என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சதே எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பின் ஆவிய தாழ்மையின் ஆவிய அடையாளப்படுத்துதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மைண்ட் செட்டுக்கு போயிருங்க. இங்கே நமக்கு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து அப்ளை பண்ணி சொல்ல வேண்டாம். அங்கே அவங்க செஞ்சது அது எப்படி ஒரு அன்பின் ஆவியை வெளிப்படுத்தியிருக்கோம் லிட்ரலாக கேட்குறேன் நான். நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் யோசிக்க வேணாம். சிஸ்டர் ஹெலன். பிரதர், லிட்ரலாக எடுத்துக்கணுமா, அதாவது வந்து ஒரு ஃபீட் வாஷிங்னும் போதே லிட்ரலாக அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட பாதத்தை கழுவுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து குனியணும். ஸோ அப்படி குனிஞ்சு தாழ்மையாக அவங்க மேலே ஒரு அன்பு இருந்தால் தான் அந்த ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு லிட்ரலாக வரும் பிரதர். ஸோ அவங்க மேலே அன்பு இருந்தால் தான் வரும். அதே நேரத்தில் ஒரு தாழ்மையான ஒரு சிந்தை இருந்தால் தான் அவங்க காலை பிடிச்சி தண்ணியை ஊற்றி கழுவுற விஷயன்றது வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இருந்ததே பிரதர் சொன்ன மாதிரி ஹியூமிலிட்டி, லவ், ஸ்பிரிட் ஆஃப் லவ் இல்லாமல் அந்த விஷயமே பண்ண முடியாது பிரதர். ஸோ தாழ்மை, அன்புன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏன்னா அவங்க குடிஞ்சி தண்ணியை எடுத்து அவங்க காலை பிடிச்சி கழுவணுன்றது வந்து இது வந்து லிட்ரலாகவே வந்து இந்த ஒரு அன்பு வந்து கண்டிப்பாக முக்கியம். ஓகே, வெரி குட். பிரதர் ராபர்ட். பிரதர், நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அன்பு இது. அந்த வெளிப்பாடு எப்படி வருதுன்னாக்கா நம்ம ரொம்ப நாளாக நம்மளுடைய உடன் இருக்கக்கூடியவங்களுடைய ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டை அதிகப்படுத்துது. அந்த எதிர்பார்ப்போடு இருக்கும்போது திடீர்னு வரும்போது அந்த ஒரு தன்னை அறியாமலே செய்யக்கூடிய ஒரு ஃபேன்டாஸ்டிக். சூப்பர். சிஸ்டர் ஸ்னேகா வந்து அழகாக சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்பிக்கலாக வந்து சொன்னாங்க. அது தேவனுக்கு அதாவது வந்து தேவனை பிரியப்படுத்துவதற்காக விரும்பி பலி செலுத்தக்கூடிய ஒரு ஆவியை அது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ பிரதர் ராபர்ட் பிரதர் சொல்லும்போது அருமையான ஒரு பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே சொன்னாங்க. உதாரணத்துக்கு பிரதர் சொல்கிற பாயிண்ட் உடனே எனக்கு ஆபிரகாம் தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப நாள் எதிர்பார்த்து என்ன பண்ணிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டாரு. அப்படி வெயிட் பண்ண உடனே ஆக்சுவலாக இவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அவருடைய அன்பை வெளிப்படுத்தின விதம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதம் கழுவக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாதத்தை கழுவும் பொழுது நம்ம காலை யாருன்னா ஒருத்தர் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டா நமக்கு எப்படி இருக்கும்? பிரதர் சொல்ற மாதிரி ரொம்ப சுகமா இருக்கும், ரொம்ப நல்லா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இருக்கும். அது ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஆனால் இது 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 கிடைக்கணும்னா யாருன்னா ஒருத்தர் அவங்களுடைய பாதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். ஸோ நம்ம உலக பிரகாரமாக எடுத்துனோம்னா ஒருத்தர் காலை பிடிக்கிறது அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 சிஸ்டர் இல்லை 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 நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் காலை பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு இழிவாக பார்க்க பேசிக்காகவே வந்து ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொதுவாக இது பொதுவாக இது ஒரு காமன் கொஸ்டின். பொதுவாக இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் காமனாக ஒரு விருந்தெல்லாம் அடிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் இதை யார் செய்வாங்க? பொதுவாக இதை யார் செய்வாங்க? ஒரு விருந்து இருக்குது அப்படின்னா கேள்வி உங்ககிட்ட தான். ஒரு விருந்து வைக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க இருந்த காலப்பகுதியில், ஹோஸ்ட் வந்து ஒரு விருந்து வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த கால் கழுவுற வேலையை யார் அங்கே செய்வாங்க? யார் சொல்கிறீங்க? பிரதர் செல்வராஜ் பிரதர். விழாவை ஏற்படுத்தி அவர் யார் தலைமை தாங்குறாரோ அவர் தான் மற்றவங்களோட கால கழுவுவார். இல்லை, அதாவது நம்ம ஆண்டவர் இப்படி பண்ணாரு, பட் ஆனால் அது அங்கிருந்த நடைமுறை இல்லைங்க. யார் வேற யாரா ட்ரை பண்ணுறீங்களா? சிஸ்டர் மலர். அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க பண்ணுவாங்க. வெரி குட் வெரி குட். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த சர்வெண்ட்டு தான் அந்த வேலையை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். ஸோ அந்த சர்வெண்ட்டு தான் அந்த வேலையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். நம்ம ஏற்கனவே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாடத்தில் கூட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருப்பான்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த கடைசியாக சர்வெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன பண்ணியிருப்பாருன்னு உட்காந்துருப்பார். ஆக்சுவலாக அன்றைக்கி யாருமே செய்ய வேண்டியவங்க செய்யலை, அதுக்காக தான் யார் செஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இப்போது நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து பார்த்தோம். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் யார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பாதத்தை எப்படி கழுவுனாங்க? பிரதர் மரியாள் பிரதர், அவங்க வந்து அந்த கண்ணீரால் பாதத்தை கழுவி அவங்க இல்லை 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 நான் சொல் நீங்கள் வந்து ரெண்டாவது பார்ட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் கேட்குறேன். ஒரு ஸ்திரீ வந்து ஓகே சொல்லுங்கள். ஒரு ஸ்திரீ வந்து அவங்க கண்ணீரால் பாதங்களை இது பண்ணி கழுவி அவங்க தலைமயிரால் துடைப்பாங்க. வெரி குட் வெரி குட் பிரதர். ஸோ இதே ஒரு கேள்வி அப்படியே கேட்குறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த யார் வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு? இந்த சம்பவம் யார் வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு? சீமோன் என்ற ஒரு பாரசி வீட்டில் நடந்தது. வெரி குட் வெரி குட் சிஸ்டர். அப்படின்னா அங்கே சீமோன்ற பரிசேன் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பரிசேன் வந்து நம்முடைய ஆண்டவரை இன்வைட் பண்ணியிருக்காரு டின்னருக்கு. அப்படி இன்வைட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சம்பவம் இந்த ஸ்திரீயை வந்து நம்மள தான் கழுவுது, அந்த கண்ணீர்னால் கழுவுது இல்லைங்களா? இப்போ அப்படி கழுவும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை கோட் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பாவின்றது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசேனுக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாவி வந்து இந்த மாதிரி தொட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே பரிசேனுடைய மைண்டில் வேறு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. என்ன தாட் ஓடிட்டு இருந்துச்சு பரிசேனுடைய மைண்டில்? இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் இவர் தொடரவங்க யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவர் மனசில் நினச்சாரு. அதை வந்து இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஓமை சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து அதையும் சொல்லிடுறோம், 50 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருந்தாங்க, இன்னொருத்தர் 500 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருந்தாங்க. இந்த 2 பேரில் வந்து அவங்களுக்கு அதை பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத போது அந்த ஓனர் வந்து 2 பேரையும் மன்னிச்சு விட்டுறாரு. அப்போ இதில் வந்து யார் வந்து அந்த ஓனர் மேலே யார் ரொம்ப அதிக பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பரிசேயன் சொல்கிறாரு, யார் அதிக கடன் பட்டாங்களோ அவங்க தான் வந்து அதிக அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால் அப்போ தான் இவர் சொல்கிறாரு,
அதே போல் தான் இந்த 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 பாவியாகிய இந்த ஸ்திரீ வந்து என் மேலே வந்து ரொம்ப அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு, நீ சமாதானத்தோட இப்போ உன்னுடைய பாவங்கள் வந்து உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. வெரி குட் சிஸ்டர். அப்படி இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனநிலையை புரிஞ்சிட்டார். யாருடைய மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா பரிசேயன் மனநிலையும் அந்த பாவியினுடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஊமையை சொல்லிட்டார். அதில் யார் அதிகமாக மன்னிப்பு வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ. உடனே நம்முடைய ஆண்டவர் சொல்ல அவனுடைய பாவம் என்ன பண்ணிச்சு, மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு. இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அந்த ஒரு ஸ்திரியை, பாவியான ஸ்திரியை மன்னிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சார் பார்த்தீங்களா. இப்போ இதில் அதிகமான லவ் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான இரக்கம் வாங்கினது யாருன்னு அந்த ஸ்திரீ. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேரில் சீமோன் எதை செஞ்சுருக்கணும், எதை செய்யாமல் போயிட்டாரு. இந்த அம்மா அதை விட எக்ஸ்ட்ரீமாக செஞ்சதுனால எதை வெளிப்படுத்தி காமிச்சாங்க சிஸ்டர்? சீமோன் வந்து இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நான் வந்தேன், நீ எனக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, என்னை உபகசதிக்கலன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்து எனக்கு வந்து அந்த தைலத்தை ஊற்றி காலை மயிரால் தலைமயிரை துடைச்சி எனக்கு பாதத்தை முத்தமிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படின்னா இங்கே ஏசு கிறிஸ்துக்கிட்ட என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதத்தை கழுவுறதுக்கு என்ன கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, சீமோன் வந்து தண்ணி கூட கொடுக்கல. ஆனால் இந்த அம்மா அவங்களுடைய கண்ணீர்னால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கழுவி இருக்கிறாங்க. ஸோ இதான் நம்முடைய ஆண்டவர் எப்படி காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பேசிக் லவ் கூட நீ காமிக்கல சீமோன். ஆனால் அந்த அம்மா காமிச்ச லவ், அதை போன பாயிண்ட் நம்ம பார்த்து இல்லைங்களா, அந்த அன்பின் ஆவி, தாழ்மையின் ஆவி, இந்த ஒரு உற்சாகத்தின் ஆவியை அந்த அம்மா எப்படி கழுவிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக லவ் வந்துச்சு இயேசு கிறிஸ்து மேலே, எக்ஸ்ட்ரீமாக தாழ்மைப்படணுன்ற மைண்ட் வந்துருச்சு. அதனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணினால் கழுவாமல் எதனால கழுவுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கண்ணீர்னாலே என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கழுவுது. ஸோ இதில் யார்கிட்ட அதிகமாக லவ் இருக்குன்னு கிறிஸ்து காமிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயனாக இருக்கிற உனக்கிட்ட அவ்வளோ லவ் இல்லை, ஆனால் யார்கிட்ட ஒரு பாவியாக இருக்கிற ஸ்திரீக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குது பாருன்றதுனா காமிக்கிறார். தேங்க்யூ பிரதர். ஸோ ஒரு கேள்வி, இந்த அம்மா எதுவுமே பேசின மாதிரி இல்லை, என்ன மட்டும் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் மட்டும் வந்திருக்கு. அழுதுட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தை கண்ணீர்னாலே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிருக்கு. ஒரு கேள்வி யோசிச்சு சொல்லுங்கள், இது டைரெக்டாக ஸ்கிரிப்சர்ஸில் இல்லை, ஆனால் ஒரு 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 வேர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த அம்மா வந்து ஒரு பாவியாகிய ஸ்திரீ. என்ன யோசிச்சு அழுதுருக்கு அந்த அம்மா? யார் சொல்கிறீங்க? பிரதர் வின்சென்ட், அடுத்தது சிஸ்டர் மலர். பிரதர், அந்த ஸ்திரீ வந்து அந்த அவங்க பண்ண பாவத்தை குறித்து அவங்க மன நொழுந்து நம்ம அதை வந்து அறிக்கையிடும் பொருட்டா அவங்க வந்து அழுதுருப்பாங்க பிரதர். வெரி குட் சிஸ்டர் மலர். அளவு கடந்த அன்பு நிறைந்த ஒரு விசுவாசம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். முதல்ல அவங்க வந்து அவரை மேலே விசுவாசம் வச்சாங்க, அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க பிரதர், அவர் இயேசு கிறிஸ்துவ எப்பேற்பட்டவர்னு. அதனால அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுடைய பாவங்கள் அதிகமாக இருந்ததுனால அவங்க அன்பை அப்படி வெளிப்படுத்தினாங்க. ஓகே, வெரி குட் சிஸ்டர் அமுதா. அவங்க அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவங்களுடைய காரியங்கள் அவங்களுக்கு குத்தப்பட்டதுனால அவர்கிட்ட கூட என்னால் சேர தகுதி இல்லையே நினச்சி அவங்க கண்ணீர் விட்டு அழுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். பிரதர் சுரேஷ். பிரதர், ஆக்சுவலாக வந்து விருந்தாளி வீட்டுக்கு வராங்கன்னா அந்த விருந்து உபசரிக்கிறது வந்து தண்ணி கொடுக்கணும். ஸோ அதை வந்து இந்த பரிசைன்னு தவறிட்டார். ஸோ இந்த அம்மா வந்து ஆண்டவர் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அது தண்ணி தராதனால அவர் அவமதிச்சதாக அவங்க நினச்சிருக்கலாம். ஆண்டவர் அவமதிச்சதுக்கு சமம். ஏன்னா நட்பை ஏற்றுக்கிறது தண்ணி கொடுக்கறதுக்கு சமம்னா, அவர் வந்து நட்பை ஏற்றுக்காதது கூட அது காட்டுறதா இருக்குது. ஸோ இது அவங்கள வந்து ரொம்ப துக்கப்படுத்திருக்கலாம், ஆண்டவர் அவமதிச்ச மாதிரி காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் இவங்க பாவமான ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாங்க. ஸோ அது நிமித்தமாக வந்து அவங்க வந்து தன் கண்ணீரால் அந்த காலை கழுவுறாங்க. தண்ணி தராதனால தன் கண்ணீரால் அதை கழுவுறதுக்காண்டி அந்த பாவத்தை ஃபீல் பண்ணும்போது தண்ணீரால் கழுவுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதே ஒரு இன்சிடெண்ட்டை இப்போ இந்த அம்மாவுக்கு எது நீங்கள் எல்லாருமே அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அந்த அம்மாவுடைய பாவங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே வந்திருக்கோம். அதனால் வார்த்தை வரல, எது மட்டும் தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது.
ஸோ ஏன் கண்ணீராக வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய பரிசுத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறாரு. தெரியல, ஒரு வேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும்னாலே இந்த அம்மா எங்கேனா நிச்சயமாக நம்ம பிரதர் சுரேஷ் சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தைகளை எங்கன்னா என்ன பண்ணியிருக்கணுங்க, கேட்டிருக்கணும். அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஊரே நிச்சயமாக இந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்கன்னா ப்ராக்டிக்கலாக அந்த ஊரில் அந்த அம்மா எப்படி பார்த்துருப்பாங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்துருப்பாங்க. எப்போயுமே ஒரு ஒதுக்குற மாதிரி தான் வந்து ஊருக்குள்ளே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பரிசுத்தமுள்ளவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஸ்டில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை அவர் ஏற்றுக்கொள்கிறது. இந்த அம்மாவால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீர்ணிக்க முடியல. ஏன் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய பாஸ்ட் யாருக்கு தான் தெரியும், நமக்கு தான் அதனுடைய பாஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஸ்டில் இது தெரிஞ்சும் அவர் அக்செப்ட் பண்ணுறது யாரால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. இதை வேற எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தா இப்படி தானே வெளிப்படுத்தி ஆகணும். இது கொஞ்சம் அப்படியே இதே மாதிரி ஒரு சம்பவம், இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில். பட் கால் கழுவுறது இல்லை, பட் இதே ஒரு தன்னுடைய பாவத்தை உணர்ந்த ஒரு சம்பவம். உணர்ந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்தினார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்டே. அது அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. என்ன இவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்றத டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அதை வெளிப்படுத்தினார். யார் அதை அப்படி வெளிப்படுத்தினது, எப்போ, யார் சொல்கிறீங்க சிஸ்டர் அமுதா? சகையை வெளிப்படுத்தினார். திருப்பி வந்து நான் 4 தனியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். ஓகே, குட், கரெக்டான நிறைய இன்சிடென்ட் இருக்குது. அதில் ரொம்ப சகையை வெளிப்படுத்தினாலுமே அது ரொம்ப உணர்வுபூர்வமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினது யார் சொல்கிறீங்க? சிஸ்டர் சோனியா. பிரதர், இது வந்து மத்தேயு நான் நினைக்கிறது. ஏன்னா அவர் டேக்ஸ் கலெக்டராக இருந்திருக்காரு. மேபி அவர் ரொம்ப எல்லாருமே யூதர்கள் எல்லாம் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அவர் கூட வான்னு சொன்னும் போது அவர் ஒருத்தர் நம்மளை மதித்து கூப்பிட்றாருன்றதால மேபி அது ஒரு ஆப்ஷன். வெரி குட், வெரி குட். ஸோ சிஸ்டர் சொன்ன மாதிரி மத்தேயு எடுத்துக்கலாம். மத்தேயு எப்படி பார்த்துருப்பாங்க எல்லாரும்? யாருன்னா பழகிருப்பாங்களா ஊரில் மத்தேயு கிட்ட? ஏன்னா ஒரு தேச துரோகி மாதிரி தான் யாரை பார்த்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துருக்கணும். அப்போது திடீர்னு சடனாக ஒரு நாள் என்னை பின்பற்றி வா அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அது யாராலேயே முதல்ல டைஜஸ்ட் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூனால என்ன பண்ண முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதே ஒஸ்ட் யார் தான், நான் தான். யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது. அந்த இன்சிடென்ட் இன்னும் யாரும் சொல்லலை. பிரதர் ஹரி. பேதுரு பிரதர். ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிடும்போது அவர் வந்து நான் பாவியான மனுஷங்கிட்ட வராதிங்க அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். வெரி குட், வெரி குட். ஸோ பாவியாகிய மனுஷனா என்கிட்ட என்ன பண்ணாதீங்க, வராதிங்கன்னு ஏன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, இவர் மைண்டில் தெரியாதுன்னு நினச்சி என்ன பண்ணிருக்காருன்னு சொல்கிறாரு. ஆனால் அவ்வளோ ஒஸ்ட்டு என்ன போய் என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துல கூப்பிட்றீங்களும் போது வேர்ட்ஸ் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வேர்ட்ஸால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனால் வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அழை மட்டும் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தா வேற எதுவும் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதே ஒரு சூழல் நம்மளை அங்கே கொண்டு போய் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். நம்மளை என்ன பண்ணலான்னு பார்த்தா அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே இருக்கும்பொழுது அந்த ஒரு சமயத்தில் நம்மளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்செப்ட் பண்ணிட்டாருன்ற உண்மை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஜீசஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாருன்றது அவருடைய சீஷனா அக்செப்ட் பண்ணிட்டாரு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்பொழுது இந்த பாவியாகிய ஸ்திரீ எனக்கூடிய அந்த இடத்துல நம்மளை வச்சுருங்க. நம்மளை வச்சுட்டு நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், இண்டிவிஜுவலாக சொல்ல உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும். ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கூட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
ஷேர் நம்ம என்ன வெளிப்படுத்துவோம், என்ன ரியாக்ஷன் காட்டுவோம் அந்த இடத்துல. சிஸ்டர் மலர். பிரதர், நம்ம என்ன அந்த இடத்துல நான் பார்க்குறேன்னா அந்த ஸ்திரீ பண்ணதை தான் பிரதர் பண்ணியிருக்கணும். ஏன்னா என்னோட லைஃப் பாஸ்ட் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது நம்ம வந்து ஓப்பனாக அட்ரஸ் பண்ண முடியாது நம்மளோட பாவத்தை. தேவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அப்போது அந்த டைமில் நம்ம எவ்வளோ ஒரு வஸ்டான, நமக்கு தான் தெரியும் அது எதனா பண்ணியிருக்கோன்னு. அப்போது அதை நினச்சி பார்க்கும்போது நம்ம அந்த தப்பெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா, அப்போது தேவன் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாரேன்ற அந்த ஒரே ஒரு இது தான், வேறு எதுவும் இல்லை. மன்னிப்பு கூட வேண்டாம், அதை அக்செப்ட் பண்ணிட்டாரேன்னு வந்து அழுவ தான் வரும் பிரதர், வேறு எதுவும் வராது. வெரி குட், வெரி குட். சிஸ்டர் அமுதா, அடுத்தது சிஸ்டர். பிரதர், அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னும் பொழுது இந்த உலகத்தில் விட அவரை விட எதுவுமே பெருசாகவே தெரியாது பிரதர். அவர் பின்னாடியே போயிடுவோம். வெரி குட். ஆக்சுவலி இது எனக்கு நடந்திருக்கு பிரதர். ஸோ வந்து நான் ரொம்பவே நான் சொல்ல வார்த்தை இல்லை தான். ஸோ அழுதுருக்கேன். தேவன் வந்து என்னையும் நம்மளுக்கு ஒரு குப்பை, ஒரு தூசி இருந்தாலும் தேவன் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா தேவனுடைய கிருபை. அது நான் நிறைய டைம் நான் வந்து அழுதுருக்கேன். வார்த்தை தான் இல்லை, நான் நீங்கள் சொல்லும் போது அது வார்த்தை இல்லை, நான் அழுதுருக்கேன், அது ஃபீல் பண்ணியிருக்கேன். தேவனுடைய கிருபை. தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர். அதே தான் பிரதர், நானும் எனக்கு இந்த ஏஜில் கிடைக்கிறதுன்றது அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஏஜில் நான் தனிமையாக இருக்கிறத விரும்பும்போது அதை நான் என்னுடைய பாவங்கள் அதை மன்னிக்கவே முடியாது. பட் தேவனுக்கு எனக்கு எவ்வளோ கிருபையாக என் மேலே இருந்து இவ்வளோ இதுவாக என்னை கூப்பிட்டு யாருமே செய்ய முடியாது. இப்போ நான் அந்த ஃபீல் பண்ணுறேன், அதை எப்படி நான் அந்த சுகத்தை பெற்றுக்கிட்டேன், அந்த சமாதானத்தை பெற்றுக்கிட்டேன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார். சிஸ்டர் ஹெலன். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் உண்மையிலே வார்த்தையே வராது. சிஸ்டர்ஸ்லாம் சொன்ன மாதிரி வந்து வார்த்தையே வராது, நம்ம பேசவே முடியாது, கண்ணீர் மட்டும்தான் ஆன்சராகவே வரும். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஒரே வார்த்தை தான் கேட்பேன், ஒய் மீ, ஏன்பா, என்னை போய் தேர்ந்தெடுத்தீங்கன்ற ஒரே வார்த்தை தான் கேட்க முடியும், வேறு எதுவுமே அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் ரிப்ளை பண்ணும்போது அது வந்து வெறும் கிருபன்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் பிரதர். வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் ஹரி. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஸ்திரீயை வந்து எல்லாருமே வந்து ஒரு இதுவாக வெறுப்போடு தான் பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு பிடிச்சமான காரியத்தை அவங்க பண்ணலை. ஸோ ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, நம்மளை எல்லாரும் எதிர்க்கிற இந்த உலகத்தில் நம்மளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு சான்ஸும் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு பேச்சு வராமல் கண்ணீர் மட்டும்தான் வரும். வெரி குட், வெரி குட். ஸோ தேவோடைய ஸ்டைலே இப்படி தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்து கூட எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு விசுவாச வீரர் பட்டியலில் ராகாப் எடுத்துக்கலாம். ராகாப் என்னும் வேசி எங்கே வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாச வீரர் பட்டியலில் முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ தேவன் எதை தான் ஆக்சுவலாக எதிர்பார்க்குற, பாவியில் பெரிய பாவி சின்ன பாவிலாம் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த பாவத்தில் இருக்கக்கூடியவர்களில் அந்த அந்த நொறுங்கின இருதயத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாரு. இந்த ஹார்ட்டு தான் பாரிசேயர்ஸ் கிட்ட வந்து இல்லை, பரிசேயர் சதிசேயர்கள் கிட்ட இது இல்லை. என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள சுயநீதி, நம்ம என்னவாக இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நீதி வந்துருச்சு அவங்களுக்கு. பட் யோசிச்சு பார்க்கலாம், இங்கே நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இப்போ நாம் இருக்கோம். இப்போ நம்மளை ட்ரூத்துக்குள்ளே வந்துட்டு தேவனுக்கு அர்ப்பணிச்சிட்ட பிறகு நம்மளை பரிசுத்தவானா தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. இப்போ பரிசுத்தவான் தான். பட் இந்த பரிசுத்தவான்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஒரு காலத்தில் என்னவா இருந்திருக்கிறோம், பாவியாக இருந்திருக்கிறோம். அப்படின்னா பாவிகளுக்கு பரிசுத்தவான் ஆவதற்காக ஒரு எதிர்காலம் இருந்திருக்கு. பட் இந்த பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பழைய நினைவுகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு அழகான ஒரு கோட், ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதில் எவ்ரி செயின்ட் as a past, every sinner as a future,
எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் இருக்குது. ஆனால் எல்லா பாவிகளுக்கும் ஒரு ஃப்யூச்சர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஃப்யூச்சர் கொடுத்ததுனால தான் என்ன அப்போது நமக்கு தெரியல. பட் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு வேறு எதுலையுமே என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடு கட்டவே முடியாது. அதனால தான் ஈவன் இன்னொரு இன்சிடெண்ட்டில் பார்க்கும்பொழுது மரியாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இன்சிடெண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா, மேரி பிரதர் வின்சென்ட் சொன்ன மாதிரி மேரி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாசருடைய சகோதரவும் இதே ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எதையோ உடச்சி ஊற்றிட்டாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும்னா, பரிமள தைலத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா உடச்சி ஊற்றுனாங்க. ஸோ மரியாளுக்கு இங்கே நம்ம பார்த்தோம் அந்த அம்மாவுடைய பாஸ்ட், தன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொண்டது இந்த ஒரு விஷயத்தை செய்ய வச்சிருக்கலான்னு. மரியாளுக்கு என்ன தோணி இருக்கும்? எதுக்காக உடச்சி ஊற்றுனாங்க? அதை யார் சொல்கிறீங்க? பிரதர் வின்சென்ட். பிரதர், மரியாளுக்கு அந்த இயேசுவை பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வந்து ப்ரைஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நம்மளால் என்ன கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தைலத்தை வந்து அந்த விலையை பார்க்காம அவங்க வந்து அவங்களுக்காக உடச்சி ஊற்றிருக்காங்க. வெரி குட், வெரி குட். சிஸ்டர் மலர். பிரதர், இப்போ நமக்கு பிடிச்சவங்க யாரோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு பர்த்டே வருதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை ரொம்ப ப்ரீ பிளானாக நம்ம வந்து இருக்கிறதுலே கொடுக்குற பெஸ்ட்டு கிஃப்டாக தான் நம்ம கையில் கொடுக்கணும். இல்லை சேவிங்ஸ் எதாவது வச்சுருந்தோம்னா அதை எடுத்து மொத்தமாக கொடுக்கணும். நம்மக்கிட்ட என்ன பெஸ்ட் இருக்குதோ அதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் மரியாள் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் மரியாள் பண்ணதுக்கு எதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுங்க சிஸ்டர் ஸ்னேகா, அடுத்தது சிஸ்டர் கேரளா. பிரதர், பார்த்தோம்னா மரியாள் அவங்க உடச்சி ஊற்றின தைலத்தினுடைய அமௌண்ட் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ். அது வந்து அவங்களுடைய 1 year இன்கம்னுடைய ஹோல் சேவிங்ஸ். ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் எப்படின்னா வந்துட்டு வந்திருக்கிறவர் வந்து ஹீஸ் நாட் அ நார்மல் பர்சன், ஹீஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வந்திருக்கிற அவரை அவங்க யூஸ்வலாக வந்து கால் கழுவுதல் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஏதாவது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அவருக்கு வந்து அவருடைய ஒர்க்கை வந்து அவர்கிட்ட நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அதை பண்ணியிருக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் சிஸ்டர். இது அவர் எப்போவுமே வந்துட்டு போகிறவர் தான் பிரதர். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஒன்றே ஒன்று அவங்களுக்கு என்னென்னா, அவர் அண்ணனை வந்து உயிர் தெழுது கூட வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து அவங்க வந்து எவ்வளோ கொடுத்தாலும் ஈடு காட்ட முடியாது. ஸோ அதுதான் அந்த அம்மாவுக்கு இது இருந்திருக்கலாம். சரியான பதில், ஃபென்டாஸ்டிக் ஆன்சர். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, 4 நாள் முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்ம கூடவே இருக்கிற ஒரு பிரதரை என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் எல்லாரும் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நம்ம தான் அடக்கம் பண்ணிட்டு கடைசி பாட்டெல்லாம் பாடிட்டு அழுகையோடு என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தா திரும்பி வரும். வந்துட்டு அவர் திருப்பி என்ன பண்ணிருக்காருன்னு எங்க உட்காந்துருக்காருன்னு வைங்க, how will feel? இது மரியாளுக்கு எது தூண்டி இருக்கலாம். பக்கத்தில் பார்த்தா லாசரஸ் என்ன பண்ணிருக்காருன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ சிஸ்டர் சொன்ன மாதிரி உண்மையாகவே சம்திங் ஸ்பெஷல். அது நம்ம வார்த்தையில் என்ன பண்ண முடியல. வேர்ல்டில் எவ்வளோ பெரிய லாங்குவேஜ் இருந்தாலும் அந்த லாங்குவேஜில் எவ்வளோ ஒரு உயரமான வார்த்தை இருந்தால் எடுத்து என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா போட முடியல. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக என்ன பண்ணிருக்காரு, நாங்கள் உட்காந்துருக்கிறார் லாசரஸ். ஸோ இப்போது நாம் லிட்ரலாக இப்போ இயேசு கிறிஸ்து இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்த்தோம் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு, ஸோ ப்ரீஷியஸ் அப்படின்னு பார்த்தோம். எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தோன்னா உடச்சி ஊற்றிடுவோம். பட் இயேசு கிறிஸ்து இப்போது மாம்சத்தில் இல்லை, இதுக்கப்புறம் எப்போவும் மாம்சத்தில் என்ன பண்ண போகிறதில்ல, வரப்போகிறதும் இல்லை, இல்லைங்களா? இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்மளால் நம்முடைய பரிமள தைலத்தை, நம்முடைய விலையுறைந்த விஷயங்களை உடச்சி ஊற்றவே முடியாதா? அப்படி கேள்வியாக வைக்கிறேன். யார் சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்க? சிஸ்டர் டெய்ஸி. முடியும் பிரதர்.
ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரிகையும் கேரக்டரும் வந்து காமிக்கும் போது அவருக்காக ஜீவ பலி கொடுத்து நம்ம அவருக்காக நம்ம பரிமள தைலத்தை ஊற்றலாம். ஓகே சிஸ்டர், கரெக்ட் தான். என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர் அங்கே நேரடியாக இல்லையே. சிஸ்டர் சோனியா. பிரதர், இப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றுறது வந்து நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு நம்ம, ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்துவோட சரீர அங்கமாக நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஸோ அதில் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பிரதரும் சிஸ்டருமே கிறிஸ்துவோடைய அங்கமாக இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம செய்கிறது வந்து இயேசு கிறிஸ்துக்கே நம்ம பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றுற மாதிரி. வெரி குட், வெரி குட். ஸோ சிஸ்டர் அமுதா. நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடைய காரியங்களை பார்த்து செய்யட்டும். ஒருவேளை அவங்க செய்கிற காரியங்கள் நமக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுமனால் அதை சகிச்சுக்கிட்டு அவங்களுடைய குறைவுகளை நிறைவாகணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்பதுமே நம்ம அவங்களுக்கு செய்கிறேன். வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படின்னா பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இல்லை, பட் மாம்சத்தில் கிறிஸ்துவாக மாறுவதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் இவங்களுக்கு தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இவங்களுக்கு தான் நாம் வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். அதை பிரதர்ஸ் சொல்லும்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துடைய தலையில் என்ன பண்ணாங்க, அந்த அபிஷேகம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க இல்லையா? அதை அப்படியே நம்ம பிரதர்ஸு கம்பேர் பண்ணும்பொழுது நாம் சகோதரர்களுடைய மனங்களை அபிஷேகம் பண்ணுறது எப்படி, அது எதை அடையாளப்படுத்துது? ஆக்சுவலாக அப்படி எண்ணெய் பூசுறதுன்றது அவங்களுக்கு லிட்ரலாக ஒருத்தர் இதை செய்யும் போது ஒரு கம்ஃபர்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம்ல. அது ஸ்பிரிச்சுவலாக நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிறிஸ்துவில், பட் கிறிஸ்துவுக்கு பதிலாக அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய மனங்களை நாம் அபிஷேகப்படுத்துவது என்பது ஆவிக்குரிய ரீதியில் எதை அடையாளப்படுத்துது? யார் சொல்கிறீங்க சிஸ்டர்? ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள போய் பார்க்குறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு என்ன தேவை அதை சந்திக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். அது ஒரு விதமான ஒரு எண்ணெய் பூசுதல் தான். வெரி குட். நாம் சகோதரர்களுக்காக ஜெபிப்பது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் சகிக்கணும், தாங்கணுன்றதுக்காக அவங்களுக்காக ஜெபிக்கிறது. இப்படி ஜெபிக்கிறது அவசியமா, முக்கியமா? ஆமான்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஏன்? யார் சொல்றீங்க ஏன்? ஏன் பிரதர் ராஜா? நாம் ஜெபம் பண்ணுறது மூலிமா தான் கடவுளோட நம்ம வந்து ஒரு உடன்படிக்கை மூலிமா அவரோட பேசுகிறது வந்து புரியும். அவரோட ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிறோன்னா அவரோட பேசுகிறது வந்து ஜெபமாக நம்ம கருதுகிறோம். அதனால் ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ பிரதர். என் கேள்வி புரிஞ்சிருக்கும் அப்படின்ற நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பதில் என்ன சொல்லிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணுறது எதை அடையாளப்படுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சகோதரர்களுக்காக ஜெபிப்பது அப்படின்றது பதில். என் கேள்வி என்னன்னு பார்த்தா, ஏன் அதை ஜெபிக்கணும்? நாம் ஜெபிக்கிறதின் மூலமாக என்ன அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் ஆவாங்க, அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் அவசியம்? யார் சொல்கிறீங்க? சிஸ்டர் சோனியா. பிரதர், நம்ம ஜெபிக்கிறதால என்னென்னா, இப்போ அந்த சகோதர சகோதரிகள் மேபி அவங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக டவுனாக இருக்கலாம். ஸோ ஏசு கிறிஸ்துக்குள்ளே அவங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து உள்ளே வரும்போது ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ்குள்ளே தான் உள்ளே வந்திருக்கோம். அதெல்லாம் நான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அவங்களுக்காக ஒருத்தர் வந்து அவங்க அதில் இருக்காங்க, அந்த ட்ரையல்ஸில் போகிறாங்க, இல்லை அந்த டெம்டேஷன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் தேவனுக்குள்ளே அதிகமாக ஓடணும், அதை மீறி அவங்க வந்து ஏசு கிறிஸ்துக்கு அக்செப்ட் பண்ணி வரணும் அப்படின்றது ஒரு ரீசனாக இருக்கலாம் ப்ரேயர். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் ஸ்னேகா. அடுத்தது பிரதர் ஜான்சன். ஸோ நம்ம ஜெபிக்கிறது வந்து கண்டிப்பாக வேணும் சகோதரர்களுக்காக. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்த மாதிரி நம்ம அவங்களுடைய எண்ணங்களை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்களுக்கு உடல்நல சரியில்லைனாலும் நம்ம ப்ரேயர் பண்ணுறது எதுக்காகனா, வி ஆர் ரெக்வெஸ்டிங் காட். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்துங்கிறது நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது தேவனால் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்ம தேவன்கிட்ட அவங்களுக்காக நம்ம கேட்குறது ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ.
இன்னும் ஆன்சர் வந்து இந்த புக்லெட்டில் இருக்கிற ஆன்சர் யாருன்னா சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். புக்லெட்டில் இருக்கிற ஆன்சர் யார் சொல்கிறீங்க? புக்லெட்டில் இருக்க ஆன்சர் சிஸ்டர். அன்பின் நிமித்தமாக அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தேவன் மூலிமா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது புக் ஓகே, பட் இது புக்லெட்டில் இருக்கிற ஆன்சர் இல்லை. சிஸ்டர் சோனியா. பிரதர், புக்கில் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணால் அது வந்து அவங்க வந்து they'll be able to endure everything in Jesus Christன்னு இருக்கும். என்டியோர்னால் எதையும் தாங்கிறதுக்கு தேவன் வந்து அங்கே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கிருபை கொடுப்பாங்க அப்படின்றது தான் அங்கே போட்டிருக்கோம். குட். இந்த இடத்துல முக்கியமாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் முற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு மற்றவங்க நமக்காக ஜெபிக்கணும்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா? நிச்சயமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எதற்காக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவரை பிரியப்படுத்துவதற்காக தான். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய ஒரு கவுன்சிலை அவருடைய நடத்துதல மொமெண்ட் பை மொமெண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருசி பார்க்கணும். அப்படி ருசி பார்க்கணும்னா நாம் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு பலன் வேணும். அப்படி பலன் நம்மக்கிட்டேருந்து வர போகிறதுல அது தேவன்கிட்டேருந்து தான் வரும். அப்படின்னா அந்த பலனுக்காக நாம் மட்டும் ஜெபிச்சா போதுமான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே யாருடைய ஜெபங்கள் தேவைப்பட்டிருக்குன்னா, பிரதர்ஸ்னுடைய ப்ரேயர்ஸ் அந்த இடத்துல என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக எடுத்தோம்னா நம்ம ரெகுலராக இந்த ஒரு காரியத்தை செய்கிறோமா? பிரதர்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுறோமா? அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சில சமயத்தில் என்ன பிரதர் எனக்காக ப்ரேயர் ஓகே பேர் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவோம். பட் அதை நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணிடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நினைவில் வைத்துக்கொண்டு அதை தேவன்கிட்ட என்ன பண்ண மாட்டோம்னா ஜபதூபமாக ஏறெடுத்துருக்க மாட்டோம். அங்கே ஒரு ஒரு கேர்லெஸ்னஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ அடுத்தது சகோதரர்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணுறது வேற எதெல்லாம் அடையாளப்படுத்தும்? ப்ராக்டிக்கலாக வேற எதெல்லாம் அதை அடையாளப்படுத்தும்? யார் சொல்கிறீங்க? நாம் சகோதரர்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணுறது என்பது ஆன்டி டைப்பில் ஸ்பிரிச்சுவலாக வேறு எதெல்லாம் அடையாளப்படுத்தும்? அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆவிக்குரிய கருத்துக்களை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்வது, அப்புறம் விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய கேள்விகளை வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுது. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஓமைகள் அது இது எல்லாத்தையும் அவங்களோட சேர்ந்து கலந்துரையாடுவது. அப்புறம் அந்த பைபிளை ஆராய்ச்சி செய்வது அது மாதிரி அந்த நம்ம புது சிருஷ்டியை வந்து நம்ம வந்து போஷிப்பவர்களாக நம்ம இருக்கணும். ஃபென்டாஸ்டிக் ஆன்சர். அப்படின்னா சகோதரருடைய தலையை அபிஷேகம் பண்ணுறது என்பது எதையும் அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கருத்துக்களை என்ன பண்ணுறது? ஷேர் பண்ணுறது. அது மட்டும் விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய காரியங்களை குறித்து என்ன பண்ணுறதுங்க? டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி படித்து இப்படி டிஸ்கஸ் பண்ணாதான் அது புது சிருஷ்டி என்ன பண்ணுன்னா போசிச்சு முழுக்க அவங்களோட எண்ணம் எதை நோக்கியே இருக்கும். ஆக்சுவலாக இப்படியே ஒரு டிஸ்கஷன், இப்படியே ஒரு தாட்ஸ் ப்ராசஸை ஒவ்வொரு பிரதர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டே இருந்தோம்னா எதை நோக்கியே இருக்கும்? என்ன ஓட்டம் மேலானவைகளை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்திச்சுட்டு இருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்சம் சிந்தை யாருக்கு விரோதமானதுன்னா தேவனுக்கு விரோதமானது. அப்போது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக இதை செய்யணும்னா பிரதர்ஸ் அப்போ பார்க்கும்பொழுது நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்பிரிச்சுவலாக ஒரு பாயிண்ட்டை போடுறோம், ஒரு கேள்வி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கணும். இப்படி கேட்கணுன்னா இப்படி ஒரு பாயிண்ட்ஸ் பண்ணணும்னா ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணால் தான் இது வரும்? இப்படி அபிஷேகம் பண்ணோன்னா இது என்ன பண்ணால் தான் வரும்? யார் சொல்கிறீங்க? சிஸ்டர் கேர்லின். இதை டெய்லி மெடிடேஷனில் இருக்கணும் பிரதர். அதே மாதிரி நம்மளுக்கும் பர்சனல் ஸ்டடி இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அவங்க எதிர்க்க வரும்போது நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் கேட்கறதுக்கு. அதில் நம்ம வந்து ஒரு கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். வெரி குட் சிஸ்டர். பிரதர் வின்சென்ட். பிரதர், நம்ம மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லாமல் ஆவிக்குரிய உட்பட்டவர்களாக இருக்கணும் பிரதர்.
அப்போ தான் வந்து தேவனுக்கு நமக்கு வந்து நம்ம போய் சென்றடைய முடியும். அப்போ தான் நமக்கு ரீச் ஆகும் அவர்கிட்ட. ஏன்னா மாமிசத்தில் வந்து தேவனுக்கு பகைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம காரியங்கள் வந்து மாமிசத்தின் அடிப்படையில் இல்லாமல் எல்லா காரியங்களும் நம்ம ஆவிக்குரிய அடிப்படைகளை செய்யும்போது தேவனுக்கு பிரியமாக இருப்போம் பிரதர். வெரி குட். ஸோ அப்படின்னா சிஸ்டர் அருமையாக சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக இதை ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு வைங்களேன். ஒரு கேள்வி போடணுன்னா முதல்ல நமக்கு அந்த கேள்வி என்ன இருக்கணும், வந்தால் தானே போய் சொல்கிறது. அப்படி பண்ணணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணால் தான் கேள்வி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். அப்போ நிறைய விஷயம் மைண்ட் அப்படி பேசிட்டே இருக்கும்போது மைண்ட் எதை பற்றியே ஓட்டிகிட்டே இருக்கும், ட்ரூத் ரிலேட்டடாகவே ஓட்டே இருந்துச்சுன்னா எந்த சிந்தையை வர்றது ரொம்ப குறைவே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தை என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. உதாரணத்துக்கு ஒரு பிரதருக்கு ஃபோனை போடுறோன்னு வைங்க. ஃபோனை போட்டு என்ன பேசலாம், என்ன பேசலாம்னா நியாயமான பதில் வந்து ஸ்பிரிச்சுவலாக பேசலாம். அப்போ ஸ்பிரிச்சுவலாக பேசணும்னா பேசுறதுக்கு என்ன வேணும், கண்டென்ட் வேணும்ல. கண்டென்ட் வேணும்ல. கேள்விகள் வரணும்னா என்னென்னலாம் டிஸ்கஷன் பண்ணலாம் பிரதர், என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது பேசுகிறதுக்கு, என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அறுவடையின் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய சத்தியத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அந்த வெரைட்டிஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எதை பற்றியெல்லாம் பேசலாம், வெரைட்டிஸ். பிரதர் வின்சென்ட் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் பதில் ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. பிரதர் வெரைட்டிஸ்னால் இப்போ நம்ம சகோதரர்கள்கிட்ட நம்ம வந்து பகிர்ந்து அதை பேசுறது டாபிக் தானே. நான் என்ன வெரைட்டிஸ்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். பேரபிள் ஒரு வெரைட்டி, ஓமைகள் பேசுறது. குரோனாலஜி வந்து ஒரு வெரைட்டி. பிரதர் எனக்கு தோணுனதே நான் சொல்லிடுறேன் பிரதர். ஆக்சுவலாக எனக்கு நிறைய தடவை தோணிருக்கும், உங்களுக்கு சகோதரருக்கு ஃபோன் பண்ணி எப்படி நம்ம ஆவிக்குறிப்பட்டவர்களாக நடக்கணும், அந்த சத்தியத்தை நடந்து எந்த சத்தியத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நிறையான சத்தியத்தில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம எதில் வீக்காக இருக்கோமோ அதில் வந்து நம்ம பலப்படணும்னு நினைப்போம். அப்படி பார்க்கும்போது அதான் இப்போ வந்து நம்ம ஒழுங்குகளில் இந்த இச்சை அடக்கத்தில் இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் நம்ம வந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறப்ப நம்ம சகோதரர்கள்ட்ட ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இதை வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இதை எப்படி பண்ணணும், இதை எப்படி இதில் தவிர்க்கணும், இதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க. வெரி குட், வெரி குட். ஒரு பிரதர் நம்ம ஃபோன் பண்ணுறாரு, இப்படி பிரதர் சொல்கிற இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் எப்படி மேற்கொள்கிறது, இச்சை அடக்கத்தை எப்படி நான் மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்டார்னா அந்த பிரதர் என்ன சொல்லணும், அவர் என்ன கண்டிஷனில் இருக்கணும், இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா? நானே அந்த கஷ்டத்துலலாம் இருக்கிறேன், அதெல்லாம் போராட்டிருக்கிறேன், நீங்கள் அப்படி கரெக்டாக இருக்குமா? நிச்சயமாக அது இருக்கு, அது 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 சரியில்லை அப்படின்னா அப்படி திடீர்னு பண்ணுறாருனா இவர் இது சொல்லணும்னா இவர் எப்படி இருக்கணும், அப்படி எக்யூப் ஆகணும்னா இவர் எந்த மாதிரி அவர் பர்சனல் லைஃப்பில் இருந்தால் பிரதர் கேட்டக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். யார் சொல்கிறீங்க? அவர் போதக சமர்த்தனாக இருக்கணும் பிரதர். அதாவது வேதத்திலேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் அவருக்கு வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் அதுக்கு தீர்வு தரக்கூடியவராக இருக்கணும் பிரதர் முதல்ல. அப்புறம் வந்து பர்சனல் லைஃப்பை எடுத்துக்கிட்டாக்க அவர் பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஒரு கிறிஸ்துவ பிரதிபலிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் பிரதர். அப்புறம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா வேற ஏதாவது ஒரு டாபிக் உள்ளார டைவர்ட் பண்ணி வேற சகோதரர்களை பற்றி அந்த மாதிரி இதுவும் போயிடக்கூடாது. என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் பேசக்கூடிய ஒரு சகோதரராக இருக்கணும். வெரி குட், வெரி குட். ஸோ பிரதர் அருமையான ஒரு பாயிண்ட் வச்சாங்க. என்னென்னா பர்சனல் ஸ்டடியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மற்றவர்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் எடுத்து சொல்லக்கூடிய விதமாக இருக்கணும். பட் எடுத்து சொல்லணுன்னாலே, வசனம் பேசணுன்னாலே அட்லீஸ்ட் அதற்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ இவங்க என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரீமான முயற்சிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து கோவமாகவே இருக்கிறாரு, கோவமாகவே கத்துறாரு, எதுக்கு கேட்டாலும் டென்ஷன் ஆகுது அவருக்கு, கோவமாக வருது. அது சகோதரர்கள் எடுத்துக்கலாம், சகோதரிகள் எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, எப்பவுமே சகோதரர்கள் சப்ஜெக்ட் பேசவே வரும், சகோதரிகள் சைடில் வந்துடலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவமாக வருது, வீட்டில் கோவப்பட்டுட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுது நமக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். திடீர்னு ஒரு சகோதரி வந்து, சிஸ்டர் என்னால் கோவத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சில சமயம் சிஸ்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு நல்லா பேசுகிறாங்கன்னு வைங்க ஒரு சகோதரி. பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
என்னமா பேசுகிறாங்கன்னு நினச்சிருவாங்க. பட் அதில் யூஸ் இருக்கு. சூப்பராக இவங்க சொல்கிறது கேட்டு அந்த இன்னொரு சகோதரி என்ன ஆயிடலாம், திருந்திட்டு வீட்டில் கோவமே வராமல் ஒரு வேலை ஹஸ்பண்ட் பிரதர் என்ன சொன்னாலும் சகிக்கக்கூடியவர்களாக இருக்கு அவங்க மாறிடலாம். பட் இவங்க சத்தமிடுகிற பெண்களும் ஆயிடுவாங்க. வேஸ்ட். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டாக வரலன்னு வச்சுக்கலாம், என்ன ஆயிருங்க அது. அதே தான் பிரதர்ஸ்க்கும் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு விஷயத்த வந்து அதுதான் அப்போஸ்தல் பவுல் தன்னை எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்கிறது, மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், நான் என்னையே என்ன பண்ணலாம் எரிக்கிற மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், லவ் காட்டலன்னா என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் யூஸ்லெஸ். ஸோ அப்படின்னா நாம் சகோதரர்களோட ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தாட் ஷேர் பண்ணணும்னா நாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக செல்ஃப் ஸ்டடியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், நம்ம படிக்கிறதுக்கு கண்டென்ட் வேணும்னு பார்த்துட்டோம். என்னென்ன வெரைட்டி இருக்குது படிக்கிறதுக்கு, ஹார்வெஸ்ட் ட்ரூத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அந்த வெரைட்டிஸ் ஷேர் பண்ணுங்கள். சிஸ்டர் ஸ்னேகா. ஃபஸ்ட்டு ஆதியாகமம்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஜீனியாலஜி இருக்குது பிரதர். ஜீனியாலஜி இருக்குது. அடுத்து அதுக்கப்புறம் எக்ஸோடஸ்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு டேபர்நாக்கல் இருக்குது. லெவிட்டிகஸில் அதுலேயும் ஒரு லெவிட்டிகஸ் அண்ட் நம்பர்ஸ்லேயும் பார்த்தோம்னா அதுலேயும் நமக்கு ஒரு நம்பர் ஆர்டர்ஸ், ஃபேமிலி ஆர்டர்ஸ் வரும், ஜீனியாலஜி அதுலேயும் வரும். ஸோ டியூட்ரானமிலேருந்து ஹிஸ்ட்ரி வர ஆரம்பிச்சிடும். ஜட்ஜஸ் டியூட்ரானமிலேருந்து ஹிஸ்ட்ரி வர ஆரம்பிச்சிடும், ஜாஷ்வாலேருந்து. அதுக்கப்புறம் கிங்ஸ்னுடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கிங்ஸில் எப்படி வந்துட்டு க்ரானாலஜிஸில் வந்து அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகும், 12 கோத்திரங்கள்லேருந்து அந்த 2 கோத்திரமாக பிரிஞ்சதுலேருந்து அது எப்படி போகும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா ப்ராஃபிட்ஸ், மைனர் ப்ராஃபிட்ஸ், மேஜர் ப்ராஃபிட்ஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வர மாதிரி ஆகும். ஸோ அது ஜட்ஜஸ்க்கெல்லாம் அதுக்கப்புறம் க்ரோனாலஜிக்கு. அதுக்கப்புறம் சாம்ஸில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு நிறையா சங்கீதங்கள், கீர்த்தனைகளினுடைய ஸ்டோரிஸ் வரும். அதுக்கப்புறம் நமக்கு நிறையா ஹிஸ்ட்ரிஸ் அது மாதிரி நிறையா வரும் அதுலேயும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராவர்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் நமக்கு நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வரும். ஸோ எசேக்கியல், ஜெரமையா அந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் ரொம்ப இன்டெப்த்தான ஸ்டடீஸ் ரொம்ப தேவைப்படும். ஐசாயா, ஜெரமையா, எசேக்கியல் அதிலெல்லாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மைனர் ப்ராஃபிட்ஸ், மேஜர் ப்ராஃபிட்ஸ் அது வரும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஆக்சுவலி மோர் தென் 60 பேரபிள்ஸ் நமக்கு அதில் இருக்குது. இப்போ புதிய ஏற்பாடுலேயே பார்க்க போனோம்னா அப் டு 39 நினைக்கிறேன். ஓகே, 39 பேரபிள்ஸ் சொல்லுங்க. நமக்கு நோன் நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டில் ஸ்டடி பண்ணது மோர் தென் 60 நாங்கள் அதை ஸ்டடி பண்ணோம். ஆக்சுவலி நோன் பேரபிள்ஸ் இஸ் 39 as you said. நம்ம அதில் இன்னுமே வந்து அது பேரபிள்ஸ்னே தெரியாமல் நம்ம அதை படிக்க வேண்டியது வந்து இட்ஸ் மோர் தென் 60 அந்த மாதிரி இருக்குது. அண்ட் எப்படி வந்து அதுக்கப்புறம் நம்ம ரெவலேஷன் அது எடுத்துக்கிட்டோம்னாலுமே வந்து அதுலேயும் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க இன்டெப்த் ஸ்டடீஸ் நிறையாவே ரெவலேஷன்லேயுமே இருக்குது பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சோனியா. பிரதர் சிஸ்டர் சொன்ன மாதிரி ப்ராஃபஸிஸ், பேரபிள்ஸ், கேரக்டர் பில்டிங் நம்ம நிறைய பண்ணலாம், கேரக்டர் ஸ்டடீஸ் நிறைய எடுக்கலாம், க்ரோனாலஜி அவங்க சொன்ன மாதிரி. இன்னொன்று நம்ம இப்போது கரண்ட் ட்ரூத் பார்த்திங்கன்னா 1000 years பற்றி, செகண்ட் கம்மிங், நிறைய பேருக்கு வந்து செகண்ட் கம்மிங் கூட அந்த தெரியுது, வந்துடுச்சுன்னு தெரியும். பட் அந்த இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அது தெரியல அந்த அளவுக்கு. இப்போ பேசிக் சப்ஜெக்ட்ஸே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பேசிக் சப்ஜெக்ட்ஸுமே முக்கியமான லைக் ஆன்டி கிரைஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுடைய டாக்டர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணலாம். இப்போ ரசல் பிரதர் எவ்வளோ வால்யூம்ஸ் அண்ட் ரீப்ரிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ரீப்ரிண்ட்ஸ் சொன்னோன்னா இப்போது ரீப்ரிண்ட்ஸ் எடுத்தோன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஸோ அது ஒரு ஸ்டடியாக இப்போ நம்ம பண்ணலாம். அது கூட ஒரு இப்போ டாபிக் பேஸ் பண்ணி இப்போது ஈவில் ஸ்பீக்கிங்னா அதுக்கேற்ற ரீப்ரிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி மேபி அந்த மாதிரி பேஸ் பண்ணி கூட படிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டடீஸ் பண்ணோன்னா நம்ம டாபிக்ஸ் ஏற்ற மாதிரி நிறைய பிரித்து படிக்கலாம் அந்த மாதிரி. சிஸ்டர் ஃபோன் எடுத்தாலே நம்ம வந்து ஊர் கதை உலக கதை பேசினாலே பிரச்சனை தான் பிரதர். அதனால் அதை மாதிரி அதை பேசுகிறத விட்டுட்டு நம்ம என்ன ஆவிக்குரிய விஷயத்துக்கு மேல் நோக்கியே பார்க்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ்னால் அதில் தான் தேட முடியும், தவிர உலக பிரகாரமாக நம்ம எந்த சொல்யூஷனும் தேட முடியாது. அதனால் இப்போ நிறைய படிக்கிறதுக்கு டைமும் இருக்குது, நிறையா இதுவும் இருக்குது. பட் நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கணும் பிரதர். வெரி குட் சிஸ்டர்.
நம்ம இந்த படிக்கும்போது பார்த்திங்கன்னா யாக்கோபும் தாவீதும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். பைபிள் படிக்கும்போது தாவீதோட ஸ்டோரியும் யாக்கோபோட காரியங்களும் படிக்கும்போது எனக்கு இன்னும் 2 பேரும் ஒரே கேரக்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அதோடைய அர்த்தங்கள் புரிஞ்ச பிற்பாடு தான் ஸோ 2 பேருமே வந்து சபையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பாதைகள் எப்படி இருக்குன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பைபிள் படிக்கும்போது வித் கமெண்ட்ரியோட அதனோட ரீப்ரிண்ட்ஸோட ரெலவெட் பண்ணி நம்ம படித்தோம்னா பைபிள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஸோ அப்படியும் நம்ம படிக்கலாம். வெரி குட் சிஸ்டர். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பைபிள் படித்தாலே நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம், அப்படி ஒரு கருத்தாக இருந்துச்சுன்னா பெயர் சபையில் இருக்கிறவங்களும் என்ன இருப்பாங்க? ட்ரூத்தில் இருந்திருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்படின்னா நமக்கு 7ஆம் கால சபையின் தூதன் மூலமாக தான் அந்த பைபிளுக்கான எக்ஸ்போசிஷன் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் கமெண்ட்ரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரியுது. ப்ளஸ் அதுக்கப்புறமா அநேக சகோதரர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ரெவலேஷன் எடுத்துக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 7 சபைகளை குறித்து தானே ஹிஸ்ட்ரி படிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் குறித்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். பேரபிள்ஸு, ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஊழியத்தை பற்றி படிக்கலாம். வில்டர்னஸ் வேண்டரிங்ஸ் பற்றி படிக்கலாம். பேரபிள்ஸ் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பேரபிள்ஸ், எரேமியா பேசின பேரபிள், யோத்தாம் பேசின பேரபிள். ஸோ அப்போது கொஞ்சம் இது இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லும்போது வேறு எதுக்குன்னா டைம் இருக்கா? வேறு எதுக்குமே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டைம் இல்லை. அப்போது சகோதரர்கள் நம்ம அபிஷேகம் பண்ணணும்னா இது வச்சு தான் அபிஷேகம் பண்ணவே முடியும். அப்போ இது வச்சு அபிஷேகம் பண்ணணும்னா அந்த அம்மா அந்த இடத்துல வெளியேறு பெற்ற பளிமரத்தில் உடச்சி ஊற்றிட்டாங்க. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் அதை வச்சு அபிஷேகம் பண்ண முடிஞ்சில்ல. அப்படின்னா இப்படி ஆவிக்குரிய ரீதியில் இந்த இவ்வளோ விஷயங்களை நாம் படித்து சகோதரர்களுக்கு ஷேர் பண்ணி அப்படி ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வந்து இப்படி ஒரு சகோதரர்களை அபிஷேகம் பண்ணணும்னா நாம் என்ன அடிப்படையாக பலி செலுத்த வேண்டியதாக இருக்குது? என்ன அடிப்படையாக நம்ம பலி செலுத்த வேண்டியதாக இருக்குது? யார் சொல்கிறீங்க? அந்த விஷயத்தை பலி செலுத்தினா தான் இதை நம்மளால் செய்ய முடியும். யார் சொல்கிறீங்க? கைகளை உயர்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கைகளை உயர்த்தி பதில் சொல்லுங்கள். சிஸ்டர் மலர். ஃபஸ்ட்டு நம்மளோட டைமை தான் பலி செலுத்தணும். அதுதான் வந்து அது கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாமல் உலக பிரகாரமான காரியங்களுக்கு யூஸ் பண்ணாமல் நம்மளோட அன்றாட நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக பயன்படுத்தலாம். வெரி குட். அதை பலி செலுத்தினா தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வர முடியும். சிஸ்டர் கேட்டதுலேருந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதாவது என்ன சொன்னீங்க? தேவையில்லாத விஷயங்களுக்காக நாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இதை பண்ணணும்னீங்களா? என்னது இது தேவையில்லாத விஷயம், என்னென்ன ஈவலான விஷயம், அது என்ன ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். என்னென்ன விஷயத்துக்கெலாம் நாம் அதை பலி செலுத்திட்டு வரணும் ப்ராக்டிக்கலாக? சிஸ்டர் அங்கே லாஸ்ட் நிவ்யா சிஸ்டர். பிரதர், இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ பைபிள் படிக்கிறது வந்து ஃபோன்லேயும் படிக்கலாம், பைபிள் புக்காகவும் படிக்கலாம். ஸோ இப்போது ஃபோனில் படிக்கிறோன்னா இப்போ வாட்ஸ்அப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு எதுக்காக ஃபோன் ஓப்பன் பண்ணோங்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து பைபிள் புக்கு இப்போ வந்து படிக்கிறோம், ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது புக்கில் வந்து ரீட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து ஒரு 4 வசனம் படித்தாலும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தோம்னா நமக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தில் அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். பிரதர், நமக்கு தினந்தோறும் நமக்கு மன்னா பிரதர் அனுப்புகிறாங்க. அது வந்து ஷார்ப்பாக 12 மணிக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் நம்ம வந்து 12 மணிக்கு பார்க்குறது இல்லை. அடுத்த நாள் 7 மணிக்கோ 8 மணிக்கோ தான் பார்க்குறோம். பார்த்தா அந்த மன்னா அனுப்புறது வந்து அந்த மெசேஜ் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். மற்ற மெசேஜ் எல்லாம் உலக பிரகாரமான அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதுதான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம வீட்டிலே நடக்கிறது தான் பிரதர். ஸோ முதல்ல அனுப்பிச்சது 9 மணிக்கு அந்த மெசேஜ் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அன்றாட பண்ணுற எசென்ஷியலான இது கூட வேலையை கூட பண்ணாமல் அதை பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியாக தான் 12 மணிக்கு 1 மணி 2 மணி ஆகுது மண்ணா பார்க்குறதுக்கு. ஸோ அதை கொஞ்சம் அந்த மைண்டு சென்ஸு கொஞ்சம் சிந்தையை வந்து நம்ம முதல் எழுந்து
நம்ம தேவனுக்காக முதல்ல அந்த காரியத்தை பண்ணணும்னு முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சகோதரில் அபிஷேகம் பண்ணுறது எப்படிலாம் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை ஷேர் பண்ணுறது, இந்த அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாம் பண்ண நம்ம படிச்சிருக்கோன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி பண்ணுறது தேவனுடைய ஆவியை நம்ம என்ன பண்ண பயன்படுத்தி என்ன பண்ண சகோதரர்களுக்கு உதவி செய்கிறோன்னு பார்க்குறோம். ஆனால் இதே மாம்சத்தின் ஆவி ஒருத்தர் இருந்துச்சுன்னா எதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க சகோதரர்கிட்ட அப்படின்னு யார் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் பிரதர். பிரதர், மாமிசத்தின் ஆவி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் இந்த கஷ்டத்தங்கள் பற்றி கேட்டுட்ருப்பாங்க பிரதர். இது இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி இது வர்றது, அந்த மாதிரி வெளியில் வர்றது, அந்த கஷ்டத்தை வந்து எப்படி மேற்கொள்கிறது அப்படி. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஆங்கிளில் சொல்கிறீங்க. நான் சொல்கிறதுன்னா மாம்சத்தின் ஆவி இருந்துச்சுன்னா சத்தியத்தை ஷேர் பண்ணாமல் வேறு எதாவது ஷேர் பண்ணுவாங்க. எதெல்லாம் ஷேர் பண்ணுவான்னு கேட்குறேன் பிரதர். பிரதர், மற்றவங்க பற்றி குறை சொல்கிறது தான் காசிப் நிறைய இருக்கும், பேக் பைட்டிங் இருக்கும். வெரி குட் வெரி குட் பிரதர். ஹரி பிரதர். பிரதர் சொன்னதே தான், பேக் பைட்டிங் அந்த காசிப்பிங் எல்லாமே இருக்கும். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூத்தை பற்றி பேசினாலுமே நம்மளை டைவர்ட் பண்ணி நம்மளை வந்து அவங்களுடைய இதுக்கு கூட்டிகிட்டு அவங்களோட ட்ராக் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது எக்ஸாக்ட் பாயிண்ட் பிரதர். சிஸ்டர் நீங்கள் யார் பிரதர்? நீங்கள் கை தூக்குனீங்களா? ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களா சிஸ்டர்? அங்கே ஸோ ஒருத்தருக்கு மாமிசத்தின் ஆவி இருக்கிற பட்சத்தில் அவர் என்ன கேட்பாருன்னா, அவருக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும்தான் அவர் கேட்பார். ஒரு சிலர் இப்போ பார்க்க போனோம்னா இந்த நார்மல் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய நெசசிட்டி என்னவோ லைக் கார் திங்ஸ் அந்த மாதிரியான பொருட்கள் தான் அவங்க வந்து கேட்குப்பாங்க. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் ஜாய். பிரதர், மாம்சத்தின் ஆவி இருந்துச்சுன்னா அவங்க என்னத்தை பற்றிலாம் ஷேர் பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்லிஷா வராங்கன்னா ப்ராக்டிக்கலாக யாருக்காவது இப்போ கால் பண்ணுறாங்க, எக்லிஷா முடிஞ்சு போகிறாங்கன்னா போயிட்டு என்ன பிரதர் மூஞ்ச பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு ஆரம்பித்து உங்களுக்கு தெரியுமா, இல்லை எனக்கு தெரியாது, அப்படி அவருக்கு தெரியாதா, என்ன நடந்துச்சு தெரியுமான்ட்டு அதை பற்றி ஷேர் பண்ணுறது. ஸோ அதாவது வந்து அது பேசிக்காகவே வந்து அவங்களோட உள்ளுக்குள்ளே ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அதை மற்றவங்களை பற்றி ஏதாச்சும் அதை கண்டுபிடிச்சி அதை பற்றி பேசுகிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ்வலாக ஹியூமனுக்கு இருக்கிறது. பட் நம்ம ஹியூமன் கிடையாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கூட ஒரு சகோதரி ஏதாவது ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்கள பார்த்து அதுக்காக வந்து அதை பற்றி ஈவில் ஸ்பீக் பண்ணுறது. ஸோ இவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க இப்படி உட்காடுறாங்க, இவங்க இந்த மாதிரி மைக் செட் பண்ணது இன்னைக்கு சரியே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து புலம்பிட்டே கிரம்லிங்காகவே சுற்றிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயே ஆகட்டும், ஸோ பார்க்குறது எல்லாமே குறை பேசிகிட்டே இருக்கும்போது ஸோ நம்மளுடைய மாம்சத்தின் ஆவி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கண்டிப்பாக குறையாது. ஸோ அதுதான் பிரதர். வெரி குட் சிஸ்டர். பிரதர் ராஜா. மாமிசராவி இருக்கிறது எப்படின்னா நம்ம புறம் பேசுறது. ஒரு பிரதர் ஒரு சிஸ்டரை பற்றி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுடுவாங்க. ஏதாவது ஒரு சில விஷயங்களை மட்டும் கெட்டது நடந்திருக்கும், அதை மட்டும் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் பேசுவாங்க. அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மாமிசத்துக்குள்ள ஆவிகள். வெரி குட் பிரதர். இப்போது இந்த ஈவில் ஸ்பீக்கிங் தான். பட் அந்த இது செய்கிறவங்க எப்பேற்பட்ட மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, சபை இதனால் என்ன மாதிரியான பாதிப்புக்குள்ளாக போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா பிரதர் பக்கத்தில் வந்து பிரதர் நல்லா இருக்கீங்களா, சபையில் என்ன நடக்குதுன்னு தெரியுமான்ட்டு ஆரம்பிப்பாங்க. சபையில் இருக்க மற்ற சகோதரர்களை பற்றி ரொம்ப தவறுதலாக பேசக்கூடிய காரியங்கள்லாம் சபை அந்த சகோதரர் புதுசாக கூட வந்திருப்பார், அவர் மைண்டில் வந்து அதை விதைக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அது என்னடா தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கூட அவரை தள்ளுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மாமிசத்துக்கு ஒரு செயலாக பார்க்கலாம் பிரதர். வெரி குட் பிரதர். கொஞ்சம் சீரியஸான பாயிண்ட்டு பிரதர் சொன்னதும் ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா நம்ம சகோதரர்கிட்ட நம்ம மாம்சத்தின் ஆவி எப்படி வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய மைண்டை கரெக்ட் பண்ணுறது.
ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாதம் கழுவுறதுல இந்த அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறது, ஒருத்தர் ஊக்குவிக்கிறது. ஆனால் இப்படி பேச ஆரம்பித்தா இன்னும் ஆகும் ஒவ்வொருத்தருடைய சகோதரனுடைய மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் ஆகாது, டிஸ்கரேஜ் ஆகும். சத்தியத்தை விட்டே வெளியே போகிற அளவுக்கு அவனுடைய மனநிலை என்ன பண்ணணும், கொண்டு போகும். அப்படின்னா இந்த ஆவி ஒருத்தருக்குள்ளே இருக்குன்னா இது உண்மையிலே தேவனுடைய ஆவி இல்லை, இது யாருடைய ஆவி? சாத்தானுடைய ஸ்பிரிட். அப்படின்னா இந்த மாதிரி சகோதரர் மத்தியில் ஒரு கரப்டான மைண்டை, சகோதரரை பற்றியோ சகோதரிகளை பற்றியோ ஒரு தவறான ஒரு சிந்தையை ஒரு சகோதரருக்குள்ளே உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த சகோதரர் மேலே நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அன்பின் ஆவி, தாழ்மையின் ஆவி, இது இருந்தால் மற்றவங்களாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, அவங்களுக்காக என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுக்காக சத்தியத்தை ஷேர் பண்ணி அவங்களை இன்னும் நல்லா சத்தியத்தில் வளர்கிறதுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் அன்பு இருந்துச்சு தானே பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு சகோதரர் மேலே அன்பே இல்லை அப்படின்னா, சகோதரர் மேலே ஒரு பாசமே இல்லை அப்படின்னா அவங்க எந்த ஒரு வாழ்க்கையினா வாழ்ந்துக்கிட்டோம். ஆனால் நம்முடைய வேலை மற்றவங்களை பற்றி குறை சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அவங்க விழுறாங்களா, எழுஞ்சிக்கிறாங்களா, ஓடுறாங்களா, அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. நல்லா ஓடிட்டுக்குள்ளே விழ வைக்கிற அளவுக்கு மண்ணில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது ஒரு சாட்டன் ஸ்பிரிட். ஒரு வேளை நம்மக்கிட்ட ஒரு சகோதரன் வந்து சபையில் இருக்கிற சகோதரரை பற்றி குறை சொல்கிறார் அப்படின்னா யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்? கேட்குறோம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சகோதரன் என்ன ஆவி வச்சுருக்காருன்னா மாம்சத்தின் ஆவியில் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதே மாதிரி சாத்தானோட ஸ்பிரிட்டில் பேசிகிட்டு இருக்காரு தெளிவாக புரிஞ்சுட்டு பிரதர் சொன்ன மாதிரி அதை கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ அந்த கேட்கறதுக்கு இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணும். பிரதர் பேசுகிறதா இருந்தால் ட்ரூத்தை ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா எதுவும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க நம்மன்னு சொல்லணும். அப்படின்னா இதுதான் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு மற்ற சகோதரர் அபிஷேகம் பண்ணுறோன்றத அந்த அன்பின் ஆவியை வெளிப்படுத்துன்னு என்ன பண்ணணும்னா பார்க்குறோம். ஸோ அடுத்த கேள்வியை வந்து பிரதர் என்ன பண்ண, அடுத்து ஒரு முக்கியமான இந்த 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 தீமினுடைய மெயின் கண்டென்ட்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துடலாம். ஸோ பாதம் கழுவுதல். ஆக்சுவலாக மரியாள் பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றும் பொழுது யாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாஸுக்கு டென்ஷன் ஆகிட்டு யாரையே கேள்வி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே கேள்வி கேட்குறாரு. இது யாரை கொடுத்துருக்கலாம், இதை விட்டு தரித்திரர் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு எதுன்னு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரித்திரர் எப்பொழுதும் கூட தான் இருப்பாங்க, ஆனால் நான் என்ன பண்ண போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு நமக்கு என்ன ஒரு பாடத்தை இப்போ கொடுக்குது, தரித்திரர் எப்போதும் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்றது. இந்த ஒரு பாயிண்ட்டு நமக்கு இப்போ என்ன பாடத்தை கொடுக்குது, யார் சொல்கிறீங்க? சிஸ்டர் அமுதா. அதாவது கொஞ்சம் நம்ம தள்ளி போயிட்டோம் புக்லெட்டில். நம்மளுடைய சகோதரர்களும் சரி நாமளும் சரி எப்பொழுதுமே இப்போவே இருக்க போகிறோம் அப்படிங்கிற நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதனால் அடுத்த நிமிஷம் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் அதை எப்பொழுதுமே மனசில் வச்சு நம்ம சகோதர சகோதரிகளுக்கு நம்மளால் இயன்ற காரியங்களை, நன்மையான காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம செஞ்சுட்டு போய். வெரி குட் சிஸ்டர். இன்னும் அதில் ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் அது சிஸ்டர் சொன்னதோடு ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா பதில் பூர்ணமாயிடும். சிஸ்டர் யாருக்குரிய 80% சொல்லிட்டாங்க. பிரேம் பிரதர் சொல்லுங்க. தரித்திரர்னு நம்ம சொல்லும்போது இந்த உலக பிரகாரமான எல்லா விஷயத்தையும், ஸோ அது எப்பயுமே நம்மளோட தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அதில் நேரமோ எதுவோ அது செலவு பண்ணாமல் நம்ம எது தேவையோ அதில் நம்ம நேரத்தை செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர். பிரதர் இது எதற்கு நம்ம இது பண்ணலான்னா சபை வாய்ப்பு வந்து எப்போ வேணால் முடியும் பிரதர். ஸோ அதுக்குள்ளே as soon as possible நம்ம எப்போ ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர். சொல்லுங்க. ஸோ சிஸ்டர் எக்ஸாக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சபை வாய்ப்பு எப்படின்னா என்ன ஆயிருங்க முடிஞ்சிடும். அப்படின்னா இப்படியே போயிட்டுருக்குமா வாரம் இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுங்க, இல்லை இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா வரலாற்று, ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப வரலாற்றில் முக்கியமான நாள் உட்காந்துட்டு இருக்கிறோம். முதல் முறையா பல வருஷங்களாக நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ப்ராஃபஸியில் ஈரான் நேரடியாக அவருடைய சொந்த மண்ணில் இருந்து என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 100 ஏவுகளை வீசிட்டான். இட்ஸ் நாட் எ நார்மல் திங், விளையாட்டு கிடையாது இது. என்னன்னா இதுக்கு முன்னாடி சும்மா இந்த தீவிரவாத இயக்கங்கள் தான் அடிச்சிருந்தாங்க, ஹமாஸு, ஹெஸ்புல்லா எல்லாம். அன்புக்குரிய சகோதர நம்ம இஸ்ரேல் ப்ராஃபஸியில் பார்த்துட்டு இருக்கிறது அடுத்தடுத்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா நடந்துட்டு இருக்குது.
அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல இதே மாதிரி ஒரு நாள் எப்படி திடீர் இப்போ ஆக்சுவலாக முன்னாடி ப்ராஃபஸியில் இது நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம், ஈரான் சண்டைக்கு வருவான்ட்டு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நடந்துச்சு. இதே மாதிரி நம்ம என்ன ப்ராஃபஸ் சொல்லிட்டு இருக்கோம், சபை என்ன ஆயிரும்? முஞ்சிரோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆயிரும்? முஞ்சிரும். அப்போ நம்ம பிரதர்ஸ் எப்பவுமே நம்ம கூட இருக்க போறாங்களா? தெரியாது. இன்னும் எவ்வளோ நாளில் எவ்வளோ சீக்கிரம் சில பேர் யாரும் தேவான் மாதிரி சீக்கிரம் ஓட்டத்தை முடிக்க போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. ஸோ எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாத பொழுது பிரதர் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு இந்த புக்லெட்டில். இது நமக்கு எதை ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் எப்படி பார்க்கணும். இந்த பாத அங்கங்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பாத அங்கங்களை, ஏன்னா ஆக்சுவலாக அங்கே மரியாள் யாருடைய பாதத்தை கழுவுறாங்க? கிறிஸ்துவனுடைய பாதத்தை. அப்போ பாத அங்கங்கள் அப்போ யாருங்க? இப்போ நாம தான். அங்கே கிறிஸ்துவனுடைய பாதத்தை கழுவுவது எதை அடையாளப்படுத்துகிறோம்? நாம் அவருடைய பாதத்தை கழுவணும்னா அவருடைய பாத அங்கங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும் இல்லையா? அப்படின்னா பரிமள தைலத்தை உடைச்சி பாதத்தில் ஊற்றினார்னா நாம் பரிமள தைலத்தை உடைச்சி பாத அங்கங்களுக்காக என்ன பண்ணணும்? ஊற்றணும். அப்படின்னா இந்த இடத்துல நான் எப்போதும் கூட இருக்கிறது இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அந்த மொமெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. எக்ஸாக்டாக பிடிச்சது யாருன்னா மரியாள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் பேதுருவோ மற்ற யாரோ ஒருத்தர் நான் உடச்சி ஊற்றணும்னு நினைக்கிறாங்க. நினச்சிருந்தா முடிஞ்சிருக்குமா? அப்புறம் யோசிச்சு பாருங்க. நிக்கோதேமு நைட்டில் பேசினார்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட. நிக்கோதேமு ஒரு வேளை அதுக்கப்புறம் ஜீசஸ் மரணம் நான் அப்பவே என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த பரிசேய மார்க்கத்தை விட்டுட்டு போயிருக்கலாமே நினச்சிருக்கலாம். ஆனால் நினைக்கதான் முடியும், என்ன பண்ண முடியாது. அந்த மொமெண்ட் போச்சுன்னா அது என்னங்க? அது போனது தான். அப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பிரதர்ஸ் எப்பவுமே என்ன பண்ண போறதில்ல, கூட இருக்கவே போறதில்லைன்னு சொல்லும் பொழுது இந்த ஃபீட் மெம்பர்ஸ், பாத அங்கங்கள், உண்மையான கிறிஸ்தவர்களை நாம ட்ரூ கிறிஸ்டியன்ஸை எப்படி பார்க்கணும்னு நீங்க சொல்லியிருக்காங்க பிரதர்ஸ். எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்றீங்க? நம்ம ஓன் ஆன்சர்ஸ் வேண்டாம், பதில் புக்லெட்ல இருந்து. இல்லை புக்லெட்ல இருக்கிறது உங்க ஓன் ஆன்சரா இருக்கும்னா நீங்க சொல்லலாம். வின்சென்ட். அன்பும் பீலியா அன்பும் அகாப்பா அன்பும் உள்ளதா இருக்கு. அதுக்கு முன்னாடி பேராகிராஃப் கொஸ்டினா, அதாவது இந்த பாதங்கள் நம்ம பிரதர்ஸை இப்போ, ஏன்னா அவங்க எப்பவுமே நம்ம கூட இருக்க போகிறது, நீங்கள் சொன்ன பதில் பிரகாரம் அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும்? அவங்க எப்பேற்பட்டவர்கள் இந்த உலகத்தில்? யார் சொல்கிறீங்க? ஒரு க்ளூ கொடுக்குறேன். வின்சென்ட் பிரதர் சொன்ன பேராகிராஃபுக்கு முன்னாடி பேராகிராஃப் ஆன்சரில் இருக்கு. யார் சொல்கிறீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்டுபிடிக்கல. நாம் நம்முடைய சகோதரில் எப்படி சிஸ்டர் ஒரு பெரிய க்ளூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். பக்கம் நம்மனால இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது எவ்வளோ சின்ன ஊழியமாக கூட இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இப்போ ஒரு பாட்டில் பிடிச்சி வைக்கிறதுனால அது நம்ம கூட இருக்கிற சகோதரங்களுக்கு தாகத்தை தணிக்குதுன்னு வைக்கலாமே. ஸோ அந்த நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற சகோதரர்களுக்கு ஆறுதல் படுத்தவும், நம்மளோட அன்பை சின்ன சின்ன ஊழியம், இந்த ஊழியத்தை நான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ளே போகாமல், இதுவும் நான் செய்யணும், இதுவும் ஒரு கணம்தான் மற்ற சகோதரங்களுக்கு அப்படின்னு நினச்சி நம்ம செய்யணும். ஓகே சிஸ்டர். பட் இருந்தாலும் பிரதர் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி சகோதரர்களை எப்படி பார்க்கணுன்றத பிரதர் நம்ம கேள்வி வச்சார். க்ளூ 9வது பக்கத்துக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கு. அதை கிரியையின் மூலமாகவும் இல்லை
சிஸ்டர் ஒரு பதில் சொன்னாங்க இல்லையா, சகோதரர்களுக்கு வந்து தண்ணி தாக எடுத்தா அவங்களுக்கு தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஒரு ஊழியமாக நம்ம பார்க்கணுன்னு. ஏன் அந்த சகோதரர் அப்படி செய்யணும்? சிஸ்டர், அதாவது நிவ்யா சிஸ்டர் சொன்னது சரியான பதில். பிரதர்ஸ்க்காக தான் செய்கிறோம். ஏன் அவங்கள எப்படி பார்க்கணும் அதுதான். சிஸ்டர் கேரளின் மைக். இதில் பிரதர் கொடுத்துருக்கிறது என்னன்னா மீக் லோன்லி அண்ட் லவ்விங் ஸ்பிரிட் ஆஃப் த மாஸ்டர்னு கொடுத்துருக்காரு. நான் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் நான் தமிழில் சொன்னேன். தமிழில் 10வது பேஜில் பிரதர் சொன்னதுக்கு முன்னாடி பேராகிராஃபில் ஆன்சர் இருக்கு. யார் சொல்கிறீங்க? சிஸ்டர் மலர் ஆர் சிஸ்டர் சோனியா, யாரோ ஒருத்தர். அன்புடன் அன்பு பொறுமை இல்லை சிஸ்டர், பக்கத்தில் ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். பிரதர், இது வந்து அவருக்கு நம்மளுக்கு வந்து ஹியூமிலிட்டி, நம்மளுக்கு வந்து தாழ்மை இருக்கணும் அப்படின்றாரு. ப்ளஸ் அன்பு வந்து நம்ம பிரதர்ஸ் மேலே இருக்கணும். என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம போகணுன்னா இல்லையா? இல்லை, ஆன்சர் இல்லை. கேள்வி நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறேன். என்னன்னா, பிரதர்ஸ் ஏன் எப்படி பார்க்கணும், நம்ம பாதங்கள் எப்படி பார்க்கணுன்றதா. பிரதர் மெல்கி. அதில் ஃபஸ்ட்லேயே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாரு, நம்மளுக்கு பூமியில் மிகப்பெரிய அளவிலான சொத்துக்களை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக ரொம்ப இன்டென்டிவாக பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அது மேலே எவ்வளோ அக்கறை காட்டுவோமோ அந்த அளவுக்கு அக்கறை நம்ம சகோதரர்களிட காட்டணும்னா கண்டிப்பாக. ஃபென்டாஸ்டிக் ஆன்சர். ஃபைனலாக பதில் வந்துருச்சு பிரதர்கிட்ட இருந்து. என்ன அப்படின்னு பார்த்தா ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. அதாவது அங்கே இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பொக்கிஷமாக கிறிஸ்துவ நினச்சதுனால தானே பாதத்தை அபிஷேகம் பண்ணாங்க. அதே மாதிரி இது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் எழுதுகிற சகோதரர், வாட் எ பியூட்டிஃபுல் இல்லுஸ்ட்ரேஷன் ஹவு ட்ரூ கிறிஸ்டியன் ஷுட் ட்ரீட் தர் மோஸ்ட் வேல்யூபிள் அசட்ஸ் ஆன் எர்த் த ஃபீட் மெம்பர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் தட் ரிமைன். மீதி இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய பாத அங்கங்கள் தான் நமக்கு இப்போ உலகத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள், விலையுயர்ந்த பொக்கிஷங்கள். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சகோதர சகோதரி என்னதான் நமக்கு, ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னதான் ஜுவல். எப்படி பார்த்துப்போம்? அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் திரும்பி பார்த்துக்குங்க. ஒருத்தர் இல்லை, அப்படி பார்த்துக்குங்க. யார் அது? அந்த ஜுவல்ஸ் யாரு? அது யார்? அதுதான் யாருன்னு கேட்குறேன் நான். கிறிஸ்துவனங்கள் நாம தான், வேற யாரோ கிடையாது, வேற எங்கேயோ இருக்கிறவங்க இல்லைல்ல, கிறிஸ்துவின் சரீரங்கள் நாம தான். அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு வேல்யூபிள் அசட்ஸ். அதான் இந்த இடத்துல நிச்சயமா சில சமயத்தில் பிரதர் அழகாக சொல்லியிருக்காரு, சில சமயத்தில் சில பிரதர்ஸ் கிட்ட நமக்கு ஒருமித்த கருத்து என்ன இல்லாமல் போகலாம், இல்லாமல் போகலாம் சில விஷயத்தில். அதாவது அது சத்தியத்தின் கொள்கைகளை பற்றி பேசலை, அதை தவிர்த்து மற்ற விஷயத்தை நம்ம வேற மாதிரி கோணங்களில் பார்க்கலாம். பட் இருந்துட்டாலும் நாம் விசுவாச வீட்டாருக்கு நிச்சயமாக எந்த ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதம் கழுவுற வேலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான ஊழியமாகவே லிட்ரலாகவே எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகால சபையில் பாதம் கழுவுதல் லிட்ரலாகவே ஒரு ஊழியமாக வந்து 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறோம். பட் இதே ஒரு விஷயத்த கடைசியாக நம்ம எங்கே பார்க்குறோன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிச்சிட்டார். அப்படி செஞ்சு காட்டும் பொழுது எல்லாருமே ஷாக்காகி பார்த்துருப்பாங்க, ஷாக்காக இருந்திருக்கோம். ஏன்னா யாருமே செய்ய வேண்டியது என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா செய்யலை. அதில் ஃபஸ்ட்டு பேதர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே தயவு செஞ்சு இதை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை நான் செய்யலைன்னா ராஜ்யத்தில் உனக்கு என்ன கிடையாது, பங்கு இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிட்டு உடனே, ஆண்டவரே உடம்பு ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது செஞ்சு முடிச்சுட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் செஞ்சு காமிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் யாருன்னா வாசிங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15.
மைக் இருக்கிறவங்க படிங்க. ஹரி பிரதர். யோவான் 13வது அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 14-15. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஓகே, ஸோ கிளியராக சொல்லிட்டார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை செஞ்சேன்னா நீங்கள் ஒருத்தர் பாதங்களை என்ன பண்ணுங்க, கழுவுங்கள் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். அப்படின்னா நம்ம ஆண்டவர் சொல்லிட்டு போனதுக்கு நம்ம செய்யணுமா செய்யக்கூடாது? நிச்சயமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். இப்போ டைரெக்டாக எங்கே வந்துடலான்னா ஃபீட் வாஷிங் டுடே. இன்றைக்கு நம்ம ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கழுவணும்ல, இதை நாம் எப்படி செய்யறது? இந்த ஒரு ஃபீட் வாஷிங்கை நம்ம செய்யறத பற்றி நம்ம மூத்த சகோதரர் ரசல் பர் என்ன சொல்லியிருக்கிறதா இங்கே எழுதப்பட்டிருக்கு. யார் சொல்கிறீங்க? இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த ஃபீட் வாஷிங்கை பற்றி ரசல் என்ன சொல்லியிருக்கிறதா இங்கே கோட் பண்ணியிருக்காங்க பிரதர். அந்த கொட்டேஷன் யாருன்னா சொல்கிறீங்களா? வாசிச்சிடலாமா? நம்ம அது என்ன வாசிச்சிடலாம். அது யார் வாசிக்கிறீங்க? எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 13, 13வது பேஜில் ஃபஸ்ட்டு. சிஸ்டர் அமுதா சிஸ்டர் கொடுங்க வாசம். பிரதர் ஸ்டார்டிங்லேருந்தேவா? இயேசு சீஷர்களை நோக்கி, ஆண்டவரும் போதகருமாகிய நானே. இல்லை சிஸ்டர், பேஜ் நம்பர் 13ல் இன்றைய காலங்களில் பாதம் கழுவுதல் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதில் படிக்கணும். இன்றைய காலங்களில் பாதம் கழுவுதல். சீஷர்களுக்கு தாழ்மையும் பாடத்தினையும் ஒவ்வொருக்கொருவர் ஆறுதல் சொல்லுவதற்கு ஏதுவான எந்த ஒரு பணிவிடையையும் கனம் குறைந்ததென எண்ணிவிடாதளவுக்கு ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்னும் பாடத்தினையும் கற்றுக் கொடுத்த ஆண்டவரினால் உதாரணமாய் செய்யப்பட்ட பாதம் கழுவும் வேலையினை நாமும் சகோதர சகோதரருக்கு உதவி செய்திடும் காரியம் வருகையில் மகிழ்ச்சியோடு செய்வோமாக. கீழே அப்படின்னா கிளியரா என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இது சீஷர்களுக்கு தாழ்மையின் பாடத்தினையும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்வதற்கு ஏதுவான ஒரு பணிவிடையையும். அப்படின்னா எக்கச்சக்க ஊழியங்கள் இருக்கும் நமக்கு. எதை மட்டும் நம்ம ஊழியமாக பார்த்துடக்கூடாது. பாதம் கழுவுதல்ல பல வெரைட்டி இருக்கு. நாம சில சமயத்தில் எதை ரொம்ப பிரதானமாக பார்த்துறது உண்டு. யார் சொல்றீங்க? சிஸ்டர் அமுதா சிஸ்டர். பிரசங்கம் பண்ணுறதையும் பாட்டு பாடுறதையும், சகோதரிகளாக இருந்தால் பாட்டு பாடுறது, வேதம் வாசிக்கிறது, அது போல் சகோதரர்களாக இருந்தால் பிரசங்கம் பண்ணுறது, முன்ன நின்று செய்கிற காரியங்கள், அது போல் காரியத்தில் பிரதானமாக. ஃபென்டாஸ்டிக் ஆன்சர். ஸோ இது மட்டும் தான் ஊழியமா? பாதம் கழுவுதல்ல இது மட்டும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியம் இல்லை. ஆக்சுவலாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போவே நாம் ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணிருக்கோம்? கழுவிட்டுருக்கோம். கரெக்டுங்களா? இப்போவே ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டுருக்கோம். ஸோ அதுதான் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரன் சப்ஜெக்ட் எழுதுறது மூலமாக இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க? கழுவிட்டார். ஸோ அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ண எல்லாருடைய மனங்களும் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த மாதிரி அபிஷேகம் பெறுது. நம்ம பாதம் என்ன பண்ணிருக்கோம்? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஃபீட் வாஷ் பண்ணிருக்கிறோன்னா யோசிச்சு பாருங்க. அதான் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, ப்ராக்டிக்கலாக இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, மனசாட்சியோட ஒரு போல் சொல்லலாம். சப்ஜெக்ட் எடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க. இது சப்ஜெக்டாக இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணிருக்காருன்னா ஒரு சகோதரன் எவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணிருந்தாலும் என்ன பண்ணியிருந்திருப்போம்? சிஸ்டர் மைக் இல்லை பிரதர், அவர் மட்டும் பேசுவார், நம்மெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருப்போம். அதனால் என்னென்னா நம்மளுக்குள்ள அந்த ஒருத்தர் என்ன ஐடியாஸ் இருக்குது மைண்டில் ஒருத்தர் ஷேர் பண்ண முடியாது. குட். மலர் சிஸ்டர் லைட்டாக தூங்கியிருப்போம். வின்சென்ட் பிரதர். பிரதர் அட்டென்ஷன் வந்து ஒரு இடத்துல இருக்காது பிரதர்.
நம்மளோட சிந்தைகள் வந்து அங்கங்கே சிதறிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு பாடம் நடத்திட்டு இருப்பீங்க, ஒருத்தர் ஒரு சிந்தனையில் இருப்பாங்க, இந்த சிந்தனை இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாருமே நம்ம வந்து அது வசனத்தை தியானித்து அதை நம்ம ஒவ்வொருத்தர்களாக பகிர்ந்து கொள்ளும்போது ஒவ்வொருத்தரோட அட்டென்ஷனும் இதை நோக்கியே இருக்கும் பிரதர். குட் குட் குட். நிறைய கை வந்துச்சு, அப்படி லைனாக சொல்லுங்கள். இப்போ அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை கேட்க முடியாது. பட் இப்படி நம்ம நிறையா பேசும் பொழுது அதுக்குடைய அர்த்தம் நமக்கு நிறையா தெரியுது. வேலிட் பாயிண்ட் இது. அடுத்தது என்ன கை தூக்குனாங்களா வேற? பிரதர், இன்னும் சத்தியத்தை நல்லா ஆழமாக தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, பகிர்ந்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெரி குட். பிரதர், சத்தியம் இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து நான் வேற ஒரு கோணத்தில் நான் பார்த்துருப்பேன் பிரதர். இப்போது நான் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்துருப்பேன். இப்போ வேற ஏதாவது பிரதர் வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதுனால நான் பண்ணுறது தப்பு, என்னோட வியூ தப்புன்னு தோணுதுனால நான் அதை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். பிரசங்கம் பண்ணுற சகோதரர் அவரோட கருத்தை மட்டும்தான் பேசுவார். இப்போ எல்லாமே பகிர்ந்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அப்போ இருக்கிற விஷயங்கள் வந்து முழுமையாக வெளிப்படும் அப்படிங்கிறது. வெரி குட். இன்னும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஓகே, ஹரி பிரதர். பிரதர், இது நம்ம இருதயம் என்னும் பலகையில் நம்ம எழுதியிருக்கவே முடியாது இந்த ஆழமா. வெரி குட் பிரதர். ஹரி. சப்ஜெக்ட் அவங்க பேசுகிறாங்கன்னா, அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கோபத்தை பற்றி அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, உடனே நம்ம மைண்ட் எங்கே போனால் அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிற பிரதரை போய் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி உடனே அதை ரிலேட் பண்ணி போக ஸ்டார்ட் பண்ணும் பிரதர். ஓகே பிரதர், இது மாதிரி பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக படிச்சுன்னு வரணுன்றது தெரியுது பிரதர். எல்லாம் எழுப்பிடுவீங்கன்னு. படிக்காமல் வரக்கூடாது, படிக்கணுன்றது தெரியும். வெரி குட். அப்போது எல்லாரும் ஸ்டடி பண்ணுவோம், எல்லாரும் பாயிண்ட் ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் பிரதர் ரசல் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம பிரதர்ஸ் ஏறக்குறைய ஒரு மோர் தென் 100 இயர்ஸாக பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்லீஷியானாலே இப்படி தான் சர்வீஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இதுதான் ப்ராக்டிக்கலாக எல்லா பைபிள் ஸ்டூடெண்ட் எக்லீஷியாலும் இதுதான் சர்வீஸு. இப்படி தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போகும். ஆக்சுவலாக எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எத்தனை சப்ஜெக்ட் எடுப்பீங்க உங்கள் எக்லீஷியால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னங்க வருஷத்துக்கு ஒரு 2-3 எடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் சொல்லுவாங்க. அப்போது இவ்வளோ கண்டென்ட், அப்போது எல்லாருடைய க்ரோத் எப்படி இருக்கும்? ஃபென்டாஸ்டிக். என்ன அதுக்குன்னு சப்ஜெக்ட் வேண்டான்னு சொல்ல நான், அதுவும் ரொம்ப அவசியம். நிறைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதுவும் முக்கியம். அதை நம்ம ஒதுக்கிற முடியாது, நம்ம இல்லைன்னே சொல்லலை. ஆனால் பிரதர் ரசல் அவருடைய ரைட்டிங்ஸில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரோயா வேதப்பாட வகுப்புகளுக்கு தான். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், இல்லை ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு 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 மெயினான விஷயம் என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எனக்கு ஜஸ்ட் சில மாம்சமான தாட் சொல்லலாம், எனக்கு சப்ஜெக்ட் பேசவே என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த அந்த ஒரு தேவையில்லாமல் அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ண தேவையில்லைங்க. ஒரு ஏன்னா யாருக்குமே இங்கே என்ன கிடையாதுன்னா தடை இருக்கா? யாருக்குமே எந்த தடையுமே இந்த இடத்துல வந்து இல்லை. நிறைய நம்ம லாரன்ஸ் பிரதர் சொன்ன மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் ஷேர் ஆகும்போது பாடி ஆஃப் கிரைஸ்ட்லேருந்து வரும்போது எவ்வளோ விஷயங்கள். ஏன் இந்த வெரைட்டிஸ் பற்றி ஒரு கொஸ்டின் வச்சேன்னா, எவ்வளோ படிக்கலாம். இப்போ நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்படி நாம் டிஸ்கஷன் பண்ணிருக்கோம், இதே வெளிப்படுத்தின விசேஷத்தை டிஸ்கஷனாக பண்ணோம்னா இன்னும் ஆக்சுவலாக நம்ம ரெவலேஷன் வந்து இப்போ சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். நாம் சப்ஜெக்டாக எடுக்கிறது எதை பார்த்து எடுக்கிறோம்? சில கமெண்ட்ரிஸ் பிரதர்ஸ் நியூ அல்பேனுடைய கமெண்ட்ரிஸ்லாம் பார்த்து எடுக்கிறோம். அந்த கமெண்ட்ரிஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனிப்பட்ட சகோதரன் எழுதுனது இல்லை. இந்த மாதிரி பெரியன் டிஸ்கஷன் பண்ணி அந்த பெரியன் டிஸ்கஷனில் வந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸாக எழுந்த படித்து நம்ம என்னவா பண்ணுறோம் இப்போ எடுத்துருக்கோம். பட் இப்போது முன்னாடி தேவைப்பட்டுச்சு ஒரு டைம் பீரியடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தமிழில் இல்லை. இப்போ எல்லாமே என்ன வந்துருச்சு இப்போ நமக்கு மெட்டீரியல்ஸ். அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ எவ்வளோ இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ட்ரீமாக, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது பெரியன் டிஸ்கஷனோட சக்ஸஸ்ஃபுல் எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீட் வாஷிங் பண்ணிட்டோமே, ப்ராக்டிக்கலாகவே என்ன பண்ணுறோம் நம்ம. அப்போ ஃபீட் வாஷிங் பண்ணிட்டோம். இப்போ இதுன்னு மட்டும் இல்லை,
இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி பிரதான ஊழியம் என்ன கிடையாது, பிரசங்கம் பண்ணுறதோ கோயிலில் போய் பாட்டு பாடுறதோ, அது மட்டும் இல்லை. திரைமறைவில் எவ்வளோ ஊழியம் என்ன ஆகுதுங்க, திரைமறைவில் எவ்வளோ ஊழியம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் பிரியமாக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அது சகோதர சகோதரர்களுக்காக நாம் எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யணும் அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா கொஸ்டின், எக்ஸ்ட்ரீமாக செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரீமாக செய்யலாம், இதுக்கு மேலே என்ன ஆகாது என்னால் முடியாதுன்னு ஒரு லிமிட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஒரு லிமிட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு அருமையாக கோட் பண்ணியிருக்கிறாங்க பிரதர் ஆஸ்கர் மேக்னசன் அப்படின்றவர். 1932 எப்போங்க 1932 ஒரு கன்வென்ஷன் நடந்திருக்கு, பைபிள் ஸ்டூடெண்ட் ரீயூனியன் கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் ஒரு பாயிண்ட், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அந்த பாயிண்ட் யாருன்னா ஷேர் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அந்த பாயிண்ட்டை? 1932 ஆக்சுவலாக சிஸ்டர் படித்த அடுத்த பேராகிராஃப். அடுத்த உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய குழு என்ன, 13ஆம் பக்கத்தில் சிஸ்டர் படித்த அடுத்த பேராகிராஃபில் அதுக்கான பதில் இருக்கு. யார் சொல்றீங்க? யார் சொல்றீங்க? படிச்சுட்டு சொல்றீங்களா? சரி, அதை படிச்சிடலாம். யார் படிக்கிறீங்க? சிஸ்டர் நிவியா, அதை படிச்சிருங்க. அது மட்டும் 1932ஆம் வருஷத்தின் வேத மாணவர்களுடைய ஒன்று சேர்தலின் மாநாட்டின் பதிவில் சகோதரர் ஆஸ்கர் மேக்னசன் அவர்களின் சில உற்சாகமளிக்கும் வார்த்தைகள் பின்வருமாறு: நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புவைகளின் விஷயத்திற்கும் கர்த்தருக்காய் செய்ய வேண்டும் என்று விரும்புவைகளின் விஷயத்திற்கும் நாம் ஒருவேளை வரையறை வைப்போமானால், நமது கர்த்தரும் நமது உயிர்த்தெழுதலின் போது வரையறுக்கப்பட்ட திறனுள்ள சரீரம் ஒன்றை நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திவ்ய சரீரமானது நமக்கு பொருந்தமானதாய் இராது. ஏனெனில் திவ்ய சரீரத்திற்கு வரையறையற்ற திறன்கள் உண்டு. நமது ஆண்டவருடைய ஓகே சார். ஸோ அதுதான் பிரதர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்காரு. யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், இது நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட். நம்ம சிஸ்டர் அமுதா சிஸ்டர் சொன்னது, நமக்கு பல வகையில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனால் எதை பெருசாக நம்ம நினைச்சிருவோம்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமாக பிரசங்கம் பண்ணுறது, கோயிலில் போய் பாட்டு பாடுறது, வசனம் படிக்கிறது, இதெல்லாம் தான் பெருசாக நம்ம நினைச்சிரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாருங்க நான் என்ன பண்ணிருக்கிறேன், பாதை என்ன பண்ணிருக்கிறேன், கழுவிட்டு இருக்கிறேன், நல்லா பாருங்க எல்லாரும் பாருங்க நான் என்ன பண்றேன், அப்படி ஒரு மைண்ட் செட்டோட போய் பண்ற மாதிரி. அதாவது அதை ரொம்ப எதிர்பார்த்துட்டோம்னா, அதுதான் சிஸ்டர் அந்த இடத்துல மீன் பண்ண வராங்க. அப்படின்னா பாதம் கழுவுறதே ஒரு தாழ்மையான வேலை. அந்த தாழ்மையான வேலைக்குள்ள என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமை என்ன ஏறக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக போராடக்கூடாது. ஐயோ இல்லை பார்த்து இந்த ஒர்க் பண்ணுங்களேன், ஐயோ நான் அப்படி பாதம் கழுவுனா நான் பாதம் கழுவுறது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. நோ, அதுதான் மேட்டிமையின் ஆவி. ஸோ இப்போ திரும்பி எந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம், இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வாய்ப்பு கிடைக்கும் போது லிமிட்டாக செய்கிறது ஒன்று இருக்குது, அன்லிமிட்டாக செய்கிறது ஒன்று இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பிரதர் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. இது யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? சிஸ்டர் சோனியா. பிரதர் இதில் அவர் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம தேவனுக்காக ஒரு நிறைய விஷயங்கள் வில்லிங்காக நம்ம செய்கிறோம். அதை செய்யும் போது அந்த செய்கிற விஷயம் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியும், இதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு நம்ம லிமிட் பண்ணோன்னா, தேவன் வந்து நம்மளுக்கு வந்து உயிர்த்தெழுதலில் நம்மளுக்கு கொடுக்குற சரீரத்துக்கு சில லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருவார். அப்போ நீ வந்து எனக்கு செய்கிறதுக்கு நீ இவ்வளோ லிமிட் கொடுத்தீங்கன்னா உனக்கு உயிர்த்தெழுதலில் இந்த சரீரம் தான் நான் கொடுப்பேன் அப்படின்றது தேவனுக்கே நம்மளுக்கு ஒரு லிமிட் கொடுக்குற அளவுக்கு நம்ம லிமிட் பண்ணோன்னா அது ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம உயிர்த்தெழுதல் வரும்போது, சபையாகி உயிர்த்தெழுதல் வரும்போது நம்மளுக்கு கொடுக்க போகிறது ஒரு டிவைன் பாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. அதில் அந்த சரீரத்தில் நம்மளால் எது வேணால் செய்ய முடியும், அந்த மாதிரி ஒரு சரீரத்தை தான் கொடுப்பார். ஸோ இப்போ நம்ம அதை லிமிட் பண்ணிடுறதால அந்த சரீரத்தை தேவன் கொடுக்காம லிமிட் உள்ளே இருக்கிற சரீரத்தை தேவன் கொடுத்துட்றார். நம்மளால் அது மீறி செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபென்டாஸ்டிக் ஆன்சர் சிஸ்டர். அப்படின்னா ஆக்சுவலாக லிமிட் உள்ள சரீரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, திரள் கூட்டம். அப்படின்னா திரள் கூட்டமாக இருந்தால் அது சாகாமிக்குரிய சரீரத்தை அடைய போகிறது கிடையாது. அந்த ஒரு லிமிட்டோட தான் என்ன பண்ண முடியும்,
பட் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு சரீரம் வச்சு அன்லிமிட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அங்கே ஒர்க் பண்ணோம். ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா, நீங்கள் இது லிமிட்டாக தானேப்பா செய்யணும்னு எதிர்பார்க்குற, அங்கேயே என்ன பண்ணிக்கணும் லிமிட்டாகவே. ஏன்னா உன் மைண்ட் இவ்வளோ தானே இருக்குது, அப்போ உன் மைண்டுக்கு இந்த சரீரமே. ஏன் அப்போஸ்தல் பால்க்கு தெய்வீக சரீரம் கிடச்சிது? எது செஞ்சாலும் என்ன தான் போயிட்டாருங்க, எக்ஸ்ட்ரீம். அப்படின்னா ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், லிமிட்டை தாண்டி எக்ஸ்ட்ரீமை போய் தொடர்றதுக்கான ப்ராக்டிக்கலான ஊழியம். ப்ராக்டிக்கலா சிஸ்டர் அமுதா. பிரதர், நமக்குன்னு வரும்பொழுது நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமும் வைக்கிறதே இல்லை பிரதர். எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் நமக்கு செஞ்சுக்கிறோம். அதே தாட்டோட தான் சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யணும். வெரி குட், வெரி குட். அதுதான் அதில் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். ப்ராக்டிக்கலான உதாரணங்களோட நாம் சில சமயத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போதும் சகோதரர்கள் செய்யும் போதும் லிமிட் வச்சுக்காம எக்ஸ்ட்ரீமாக செய்யணும், அன்லிமிட்டடாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி அந்த மாதிரியான ஊழியங்கள் பலிகளில் நடைமுறை உதாரணத்தில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்ற. யார் சொல்கிறீங்க? சிஸ்டர். பிரதர், ஒரு சகோதர சதிகள் வரும்போது நம்ம அவங்களுக்கு விருந்தோம்பலை செய்யணும், அவங்களுக்காக எல்லா பணியுடைய வரத்துக்கான எல்லா ஏற்பாடும் செய்து அவங்கள வந்து நம்ம ஒரு தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துக்காக மாதிரி விருந்தோம்பலை செய்து அவங்களுக்கு திருப்தியாக சந்தோஷமாக பண்ணணும். கரெக்ட். அதுதான் இது ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டீங்க. இதுலேயே விருந்தோம்பல்லையே கூட லிமிட்டாக செய்கிறது ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக போய் செய்கிறது அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா பைபிள்லேயே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம்லேருந்து வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க சகோதரர்கள்? 3 சத்திரம் வரைக்கும் நடந்து போய் என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லிருக்கலாம், பவுல் நீங்கள் வாங்க, உங்களை என்ன பண்ணிக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் எங்களை தானேப்பா மீட் பண்ண போகிறீங்க, நாங்கள் மீட் அப்படியே என்ன பண்ணியிருக்கலாம், அது லிமிட்டு. பட் பவுல் மேலே அந்த லவ் காட்டுன்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெப்பு. அவங்க பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து எடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறேன் ப்ராக்டிக்கலாக நமக்குள்ள. சிஸ்டர் சோனியா. பிரதர், இப்போ சிஸ்டர் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம சொல்கிறோம். இப்போ மேபி இப்போ பிரதர்ஸ் வராங்க, அவங்களுக்கு வந்து அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு மேபி யாரும் இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு சரீரமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம ரொம்ப சோர்வில் இருந்திருப்போம், ஒரு வேளை நம்மளுக்கு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை மீறி தேவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம அந்த லிமிட்டை தாண்டி நம்ம செய்கிறோம். நம்ம உடம்பை நம்மளே வற்புறுத்தி பிரதர்ஸ்க்காக நம்ம செய்யும் போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை மீறி நம்ம செய்யும் போது அப்போ தேவன் அது லிமிட் இல்லாமல் நம்ம பிரதர்ஸ்க்காக நம்ம செய்கிறோம், அன்லிமிட்டடாக நம்ம அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நம்ம செய்கிறோம் அப்படின்றது. வெரி குட், வெரி குட், ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி உதாரணத்தை வேறு என்ன சொல்லுங்கள் சிஸ்டர்? இப்போ உடம்பே முடியல, அந்த நேரத்தில் பிரதர்ஸ் வராங்கன்னா நம்ம சலிக்காமல் போய் வாங்கிக்கிட்டு எல்லாம் வைக்கணும், வெயிலாக இருக்குது என்னால் முடியாது அதெல்லாம் சொல்லாமல், இல்லை பரவாயில்ல அதை காட்டிலும் நம்ம வந்து நம்மளுடைய சரீரத்தை காட்டிலும் நம்ம சகோதரர் வராரு போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டப்பை மாற்றிக்கிட்டு செய்யணும் ஊழியம். வெரி குட், வெரி குட். சிஸ்டர் மலர். பிரதர், இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 4-5 பேர் வேலை நிமித்தமாக வரலை. அப்போது நம்ம மட்டும்தான் இருந்தோம்னா நம்மளே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது நம்மளோட அது நம்ம லிமிட் என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா மீறது. அருமையான எக்ஸாம்பிள். வேறு எதாவது இருக்கா சிஸ்டர் அமுதாஸ்? பிரதர், கேரக்டர் வைஸ் பார்த்தோம்னா நம்ம ஆஃபீஸில் சேலரி தராங்கன்றதுனால அவங்க எக்ஸ்ட்ரீம் எந்த லெவல் பேசினாலும் அமைதியாக போயிடுறோம். அதே நம்ம சகோதரர்கள் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா மூக்கு மேலே கோவம் வந்துடுது நமக்கு. ஃபேண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். இல்லாதபடிக்கு ஒரு உலகபூர்வமான காரியத்துக்காக அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறோன்னா ஆவிக்குரிய காரியத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போய் பொறுமையாக போகணும் இல்லைங்களா, சகிச்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதில் காமிக்கணும். வெரி குட், வெரி குட். சிஸ்டர் நிவியா. பிரதர், இப்போது வந்து பிரதர்ஸ் வந்து இப்போ நம்ம எக்லிஷியாவுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ்க்காக வராங்க. இப்போது நம்ம அவங்க வர்றது வந்து சிலர் நினைக்கலாம், ஏன் அவங்களே ஓலா போட்டு வரலாமே அப்படிங்கிறது வந்து லிமிட்.
நமக்காக வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்து நம்ம போய் அவங்கள ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது வந்து லிமிட்டை தாண்டி வந்து நம்ம பிரதர்ஸ்க்காக செய்கிறது, நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறது. வெரி குட் வெரி குட் வெரி குட் பாயிண்ட். ஸோ உதாரணத்துக்கு மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது எடுத்துக்கலாம். லிமிட்டை அட்டன் பண்ணுறதுனா என்ன, லிமிட்டை மீறது என்ன? 5 மீட்டிங் இருக்குது வாரத்தில், கொஞ்சம் லிமிட்டாக இருந்துப்போம், 2-3 போதும், வாரத்துக்கு 1 போதும் அப்படின்னு இருந்துட்டோன்னா சரி நீ லிமிட்டாகவே அங்கே என்ன பண்ணிக்கப்பா இருந்துக்கோ. கன்வென்ஷன்ஸ் அட்டன் பண்ணணும். எவ்வளோ தூரத்தெல்லாம் போய் அட்டன் பண்ணலாம், எத்தனை கன்வென்ஷன்ஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பிரதர்ஸ் இப்போ ப்ரீ மெமோரியல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சோம், பிரதர்ஸ் எல்லோரும் வந்தீங்க. இப்போது திடீர்னு மாதம் இதே மாதிரி வச்சா என்னங்க, இதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா? அப்போது லிமிட் எதிர்பார்த்துட்டிங்கன்னா சரி உனக்கு நான் ரெசரக்ஷனில் என்ன பண்ணிடுறேன், லிமிட்டாக கொடுத்துக்கிறேன்ப்பா. சரி அறுவடை ஊழியம் எவ்வளோ பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும், செஞ்சுட்டு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருக்கணுமா பிரதர், லிமிட். சாக்ரிஃபைஸ் பண்ணோம், பணத்தை செலவு பண்ணோம், தேவனுடைய வேலைக்காக ஊழியத்துக்காக பிரதர்ஸ்க்காக எவ்வளோ பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னோம்னா பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றும் போது யோசிச்சு அந்தம்மா ஐயோ கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் பாதி ஊற்றிட்டு வச்சுக்கலாம். அது அதாவது வந்து மண்டை குழம்பிருச்சு யூதாஸ்க்கு, டைஜஸ்டே பண்ண முடியல. என்ன பண்ணிருச்சு இந்த அம்மா, போச்சே எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நான் இப்படி பண்ணிருச்சேன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைஜஸ்டே பண்ண முடியல ஜூடாஸ்க்கு. அதான் பிரச்சனை அங்கே. அப்போது நாம் பணமா ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு பணத்தை எடுத்துக்கலாம், பணமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ தான் பிரதர்ஸ் நம்ம படித்தோம், உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து யார் நமக்கு, பாதங்கங்கள். அப்படி இருக்கும்போது கம்பேர் பண்ண முடியுமா? நிச்சயமாக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. நம்மளுடைய உடல் நலம் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. தேவன் நம்ம கொடுத்த தாளந்துகள் கம்பேரே பண்ண முடியாது. எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம். ட்ராவல் எவ்வளோ பண்ணலாம் ஊழியத்துக்காக, சரி எத்தனை கிலோமீட்டர் பண்ணலாம்? என்னால் 50 கிலோமீட்டருங்க, அவ்வளவுதான் லிமிட் வச்சேன்னா. இல்லை கொஞ்சம் வந்தோன்னா ஒரு 300 கிலோமீட்டர் அப்படின்னா இதில் என்ன கிடையாதுங்க இந்த இடத்துல. இல்லை எனக்கு இல்லை ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த பேன் ஆஃப்ரிக்கன் கன்வென்ஷன் போகக்கூடிய தேவன் வாய்ப்பு கொடுக்கும்போது அங்கே ஒரு சகோதரர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தார். அந்த சகோதரர் வந்து மற்ற சகோதரர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுறாங்க, இதோ வராரு பாருங்க மெத்துசலா அப்படின்னு. ஏன்னா பிரதர் லீ ஹிக்ஸ்னு ஒரு சகோதரன், அவருடைய வயசு வந்து 95. இந்த கன்வென்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுற சகோதரன் பிரதர் ஹோமர், அவருடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 வயசு. பிரதர் ஹோமர் மேன்டெக்னுடைய வயசு 90 இயர்ஸ். அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி இந்த இதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் ஆர்கனைஸ் பண்ணி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, ஏன்னா ஒருவேளை சாப்பாடுக்கெல்லாம் அங்கே கஷ்டம், ஆவிக்குரிய ரீதியிலும் மற்ற ரீதியிலும் மாம்ச ரீதியிலும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சகோதரன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் வாஷிங் ஹோமர் மேன்டெக். இன்னைக்கு ஆக்சுவலாக பிரதர் ஹோமர் மேன்டெக் பற்றி பேசுகிறதும் ஒரு அருமையான விஷயம். ஏன் தெரியுங்களா? ஏன் இந்த புக்கை கொஞ்சம் கடைசி பக்கம் திருப்புங்க. இந்த புக்லெட்டில் நன்றி அப்படின்ற கீழே என்ன இருக்கு பாருங்க. சகோதரர் ஹோமர் மேன்டெக் அவர்களது பாதம் கழுவும் ஸ்லாக்கியம் எனக்கூடிய அவருடைய ரைட்டிங்ஸ் தான் எடுத்து என்ன பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த ஆர்டிக்கல் எழுதுறது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமர் மேன்டெக் தான். இந்த ஆர்டிக்கல் ரசல் ரைட்டிங்ஸோட மிங்கிள் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்து எழுதியிருக்கிறேன். ஸோ பிரதர்கிட்ட சொன்ன போயிட்டு எங்கள் கன்வென்ஷனில் உங்கள் ஆர்டிக்கல் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணோம். பரவாயில்ல, நான் எப்பயோ எழுதின ஆர்டிக்கல் இன்னும் பரிசுத்தவான்லையே பார்த்து என்ன ஆகிட்டு இருக்கு, கழுவிட்டு இருக்கு. 90 இயர்ஸு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஊரில் 65 வயசான ஆயிடுச்சு. அப்பா எனக்கே என்ன ஆயிடுச்சு, வயசாயிருச்சு. கன்வென்ஷனில் எனக்குன்னு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து என்ன விச் மீன். ஏன்னா புது சிருஷ்டி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சகோதரன் பதில் லீக்ஸ் 95 வயசு.
தானியேல் 7th சாப்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போது நம்ம இதிலிருந்து என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன வைக்கலைங்க, எதுக்குமே வந்து லிமிட் வைக்கல. அப்போ நம்ம எதுலேயுமே என்ன பண்ணிடக்கூடாது, கேரக்டர் காட்டுறது, பலி செலுத்துறது, பாதம் கழுவுறதுல முக்கியமாக என்ன கிடையாது. இந்த இடத்துல லிமிட் வைக்கலாமா? வச்சுக்கிறதா என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். தேவன் என்ன பண்ணிப்பார், அவர் லிமிட் வச்சிருவார். ஸோ இதோட நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இதோட இன்னைக்கான பெரியன் டிஸ்கஷன் முடியுது. 13வது பேஜ் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். தேவனுக்கு சித்தமாக இருந்தால் பின்வரும் நாட்களில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பெரியன் டிஸ்கஷன் பிரோஜனமாக இருக்கும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்புகிறோம். தொடர்ந்து எக்லிஷாவில் வச்சுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமைகளில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் எக்லிஷாவா உங்கள் எல்டர்ஸோடு சேர்ந்து டிசைட் பண்ணிக்கோங்க. எத்தனை பெரியன் டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமைகளில் எத்தனை சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஆனால் பெரியன் டிஸ்கஷன் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை நம்ம எல்லாரும் படிச்சுட்டு வரணும். எவ்வளோ விஷயம் படிக்கலாம், கேரக்டர், ப்ராஃபஸி, நிறைய என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக நாம் இதை செய்யலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ராபர்ட்.